இவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பண்ணார் முடியம்மையுடன் அமர்ந்த நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடி விசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாழியும் உயிர் துணையே இல்லை வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செக்குளாரடி போற்றி. ஈராண்டு சிவஞானம் வெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தப முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தன்னை ஆண்ட எந்தை பிரான் அருள்தரும் பண்ணார்மொழி எம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடித்தாமர்களை மணமொழிமைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னல்லை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை மணமொழிமைகளாலே வணங்கி இந்த ஞானசாத்திரத்தை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மணமொழிமைகளாலே வணங்கி வருகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய அருளந்தி சிவம் அருள் செய்த சிவஞான சித்தியாராகி இந்த ஞானப்படுவதிலே நாம் கடந்த வகுப்பிலே 4வது நூற்பாவை சிந்தித்து வருகிறோம். அதில் முதல் அதிகரணத்தை நிறைவு செய்து 2ஆம் அதிகரணத்தில் நம்ம சிவஞான போதத்தை சிந்தித்தோம். அந்த வகையில் இன்று நாம் சித்தியாரில் 2வது அதிகரணத்தை சிந்திக்கணும். 4வது நூற்பா சிவஞான போதத்தில் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்து உணராது அமைச்சு அரசியைப்ப நின்று அஞ்சவத்தைத்து என்பது 4வது நூற்பா சிவஞான போதம். சித்தியாரில் வந்தீங்கன்னா உணர்வன கரணம் என்றில் ஒன்றை ஒன்று உணரா ஆன்மா இவற்றின் பெயராய் யான் எனது என்பது இணைதரும் 4 தொழில்களும் அறிந்து அவை அடக்கி புணரும் உட்கருவியாக்கி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி வெவ்வேறு அணைதரும் என்பது 4வது நூற்பா. இது எப்படி சிவஞான போதத்தில் நமக்கு 3 அதிகரணமாக இருக்கிறதோ அதுபோல இங்கேயும் 3 அதிகரணம். முதல் அதிகரணம் உணர்வன கரணம் என்றில் ஒன்றை ஒன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய் என்பது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் யான் எனது என்பது இணைதரும் என்பது 2வது அதிகரணம். 3ஆம் அதிகரணம் 4 தொழில்களும் அறிந்து அவை அடக்கி புணரும் உட்கருவி ஆக்கி ஆக்கி புறக்கருவியினும் போக்கி வெவ்வேறு அணைதரும் என்பது 3ஆம் அதிகரணம். இதுல நம்ம முதல் அதிகரணத்தை நிறைவு செஞ்சாச்சு. எது? உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா என்கின்ற சிவஞான போதத்திற்கு இணையான அதிகரணம். உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறா என்பது இதுவரைக்கும் நம்ம சிந்திச்சாச்சு. 191 4வது அதிகரண நூற்பா 92 93 94 95 ஆகிய 4 வெண்பாக்கள் நமக்கு முதல் அதிகரணத்தினுடைய கருத்தாக சிந்தித்திருக்கிறோம். இன்று நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? இரண்டாவது அதிகரணம்
யான் எனது என்பது இணை தரும் என்பது இன்றைய செய்தியாக நாம் சிந்தித்திருக்கிறோம். இதுல ஆணவ மலத்தினுடைய இலக்கணத்தை சொல்லி ஆன்மாவின் இலக்கணத்தை சொல்லுகிறார். இயல்பா இந்த நூற்பா எதுங்க? நூற்பாவின் கருத்து என்னது? ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று. மூணாவது நூற்பால என்ன சொன்னாரோ இதுவும் அதுவும் சொல்லிட்டார். எனவே இது என்னதுங்க? ஆன்ம பிரகாசம். இப்ப ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்ல வருகிற இந்த இடத்துல என்ன செய்யறாரு? ஆணவ மலத்தின் இயல்புகளை எல்லாம் சொல்லி இவற்றோடு கூடியது ஆன்மா. ஆன்மாவின் இலக்கணம் என்னன்னு கேட்டால் கேவலத்துல ஆணவத்தோடு கூடியிருக்கும் என்பதை தான் சொல்ல வருகிறார். அப்போ ஆன்மாவின் இலக்கணம் சொல்லும் போது எதை சொல்ல வேண்டியது இருக்கிறது? ஆணவமல இலக்கணத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏற்கனவே ஆணவமல இலக்கணம் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? எங்க சொல்லி இருக்கிறாரு? ரெண்டுல எத்தனாவது அதிகரணம்? நாலாவது அதிகரணம். சித்தியார்ல நான்காவது அதிகரணத்துல ஆணவ மலத்திற்கு இலக்கணம் சொல்லி இருக்கிறார். 170 தொடங்கி ஒன்றாய் அநேக சக்தி உடையதாய் என்று சொல்லி 171. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போன வகுப்புல உங்களுக்கு எழுதி போட்டோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மீண்டும் ஒரு முறை சித்தியார்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு முறைக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப பார்க்கணும். இப்போ ஆணவ மலத்தின் இலக்கணம் 170ல சித்தியார் 170ல சொல்றாரு. ஒன்றாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி என்றதாய் ஆன்மாவின் அறிவொடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பின் ஒரு களிம்பு ஏய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் ஏய்ந்து நின்றே என்று 170ல சொல்றார். அந்த ஆணவத்தோடு கூடி அப்புறம் 172, 73 என்று வரிசையா ஆணவ மலத்தினுடைய இலக்கணத்தை 181, 185 வரைக்கும் சொல்றார் இல்லைங்களா? 4ஆம் அதிகரணம் 2வது நூற்பா 4ஆம் அதிகரணத்தில் என்ன செய்யறாரு? ஆணவ மலத்தின் இலக்கணத்தை விரிவா சொல்லிக் கொண்டு வருகிறார். 186 வரைக்கும் பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடை பிணங்கள் போனன்னு சொல்றாரா இல்லையா? அந்த பாட்டு வரைக்கும் சொல்லுகிறார். அப்போ அங்க ஆணவ மலத்தை இலக்கணத்தை சொல்ல ஆசிரியர் இங்க என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மலத்தால் பற்றப்பட்டு இருக்கிற ஆன்மாவின் இலக்கணத்தை சொல்றார். இங்க ஆணவ மலத்தால் பற்றப்பட்டு இருக்கிற ஆன்மாவின் இலக்கணத்தை இங்க சொல்ல வருகிறார். இதுதான் நம்ம 196ல இருந்து பார்க்க இருக்கிறோம். இது ஒரு பட்டியல் போன தடவை உங்களுக்கு எழுதி போட்டேன். எல்லாரும் புத்தகத்துல நோட்ல எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன சமயங்கள் இந்த ஆணவ மலத்தோடு கூடிய ஆன்மாவின் இலக்கணத்தை எவ்வாறு சொல்லுகிறது, ஆன்மாவின் இலக்கணத்தை பிற சமயங்கள் சொல்லக்கூடிய கருத்து 196 தொடங்கி வரிசையா நம்பர் போட்டு எழுதணும். எல்லாம் நோட்ல இருக்கும். ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை படிச்சிருவோம். இப்ப எனக்கு கரும்பலம் இல்லை, அதனால மீண்டும் அதை படித்ததை நினைவுபடுத்திக் கொள்வோம். சரிங்களா? 196ல என்ன சொல்றாங்க? சொல்றது யார்? முதல்ல ஏகான்மவாதி. பரிணாமவாதியில் ஒரு பிரிவினர் தான் ஏகான்மவாதி. சரிங்களா? எனவே பரிணாமவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, பரமான்மா சீவான்மா என்ற ரெண்டும் வேற வேற கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். அது எது போல? குணகுணி சம்பந்தம். பரமான்மாவும் சீவான்மாவும் குணகுணி சம்பந்தம். குணகுணி சம்பந்தம் என்னது? நெருப்பும் சூடும் போல. நெருப்புக்கு சூடு குணம் இல்லைங்களா? ஒரு பொருளுக்கு என்ன இருக்கும்? குணம் இருக்கும். எல்லா பொருளுக்கும் குணம் உண்டு. அதுபோல பரமான்மாவும் சீவான்மாவும் வேறல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். சொல்றவங்க யாரு? பரிணாமவாதி. அவங்க கருத்தை 196ல சொல்லி இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஒரு தலைப்பா பார்த்துட்டோம்னா உள்ள மீண்டும் பார்ப்பதுக்கு நிறைய பேர் வராங்களே புதுசா அப்படின்னு நமக்கு ஒரு மலைவு இருக்காது. அதனால தலைப்பு செய்தி மட்டும் பார்த்துருவோம். அடுத்தது 197 யார் சொல்றா? சாங்கியர் என்ன சொல்றாங்க? ஐயா, இந்த குணகுணி சம்பந்தம் எல்லாம் கிடையாது. பரமான்மா சீவான்மாவுக்கு என்ன கிடையாது? குணகுணி சம்பந்தம் எல்லாம் கிடையாது. ஆன்மா வேற, பரமான்மா வேற, சீவான்மா வேற, ரெண்டும் வேற வேற. சரிங்களா? இப்ப பரிணாமவாதியின் கருத்திலிருந்து சாங்கியர் மாறுபடுறாங்க. என்ன சொல்றாங்க? பரமான்மா வேற, சீவான்மா வேற. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, சீவான்மா என்பது அறிவற்றது. உயிருக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது.
உயிர் சடப்பொருள். உயிர் சடப்பொருள் இல்லையே. இப்ப அறிவு இருக்கே, இப்ப நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? அதுதாங்க சந்தேகமா இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. அறிவு இருக்கு இல்லையா? அப்ப எப்படி உயிருக்கு அறிவு இருக்கிறதுன்னு கேட்டா, புத்தி தத்துவத்தினுடைய சந்நிதியில ஆன்மாவுக்கு என்ன வரும்? அறிவு பிறக்கும். புத்தி தத்துவத்தினுடைய சந்நிதியில ஆன்மாவுக்கு என்ன பிறக்கும்? மனதினுடைய கூட்டிலே அறிவற்ற ஆன்மாவுக்கு அறிவு பிறக்கும் அப்படின்னு சொல்றவங்க யாரு? சாங்கியர். அப்போ அவங்க கருத்து வேற. இப்ப இது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர்னா என்ன? இதான் கேள்வி. புரியுதுங்களா? இத்தனை பேர் எது? புத்தி தத்துவத்தினுடைய கலப்பில். அதை நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றேன் பாட்டுக்குள்ள வரும்போது. சரியா? இப்போ ஆன்மானா எது ஆன்மா? இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எது ஆன்மான்னு கேள்வி. இப்போ ஒவ்வொரு சமயத்தாரும் இதுதான் ஆன்மா, இதுதான் ஆன்மா, இதுதான் ஆன்மான்னு ஒவ்வொரு சமயத்தாரும் ஆன்மாவின் இலக்கணத்தை சொல்றாங்க. எத்தனையும் மறுத்து இதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் எதுவுமே ஆன்மா கிடையாது. ஆன்மாவின் உண்மை இலக்கணம் இது என்பதை சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்ப சைவ சித்தாந்தத்துல இது ஆன்மான்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? வேற சமயத்தார் சொல்லக்கூடிய எல்லா கருத்தையும் சொல்லி அதை மறுக்கிறார். இது ஆன்மா கிடையாது, இது ஆன்மா கிடையாது என்ன செய்யறாரு? மறுக்கிறார். அப்ப அதெல்லாம் மறுத்து பிறகு சைவ சித்தாந்தம் என்ன செய்யுது? தன்னுடைய கருத்தை சொல்லி நிறுவுகிறது. அப்ப அதுக்காக தான் நம்ம இத்தனை பேரை பார்க்க வேண்டியது இருக்கு. உயிர் பத்தி என்னங்க? உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது இல்லையா? உயிரை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணுமா? என்னன்னா இவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரின் இலக்கணம் தெரியாம பதியின் இலக்கணம் புரியாது. பதியின் இலக்கணம் புரிஞ்சாதான் முத்தி இலக்கணம் தெரியும், சாதனை தெரியும் இல்லைங்களா? சாதனை தெரிஞ்சாதான் ஆன்மா என்ன செய்யும்? சாதனை செய்யும். இப்ப சாதனை செய்யணும்னு சொன்னா முதல்ல இலக்கணம் புரியணும். இலக்கணம் புரியாம என்ன செய்ய முடியாது? சாதனை செய்ய முடியாது. அதுக்காக தான் இத்தனை சமயத்தாரை சொல்லி இவர்கள் ஆன்மா என்று எதை சொல்லுங்க. பொதுவா சமயம் எடுத்துக்கிட்டா அந்த அவங்க எந்த கடவுளை வச்சிருக்கிறாங்க, எப்படி கோயில் வச்சிருக்கிறாங்க, பூசை எப்படி பண்றாங்க, இதுதான் சமயம் நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? பௌத்தர்னா புத்தருடைய சிலையை வச்சிருப்பாங்க, பூசை பண்ணுவாங்க. சமணர்னா மகாவீரோட சிலை வச்சிருப்பாங்க, அதுதான் சமயம் நினைச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சமயம். ஒவ்வொரு சமயத்துக்கு என்ன இருக்கு? ஒரு தத்துவ ஞானம் இருக்கிறது. ஒவ்வொரு சமயத்திற்கும் தத்துவ ஞானம் இருக்கிறது. கொள்கைகள், உலகத்தை பற்றிய பார்வை, உயிரை பற்றிய பார்வை, இறைவனை பற்றிய பார்வை என்று 3 பார்வைகளும் எதுக்கு உண்டு? எல்லா சமயத்துக்கும் இருக்கு. அப்ப எல்லா சமயத்தினுடைய பார்வையும் அறிந்தால்தான் அவர்கள் பதியை எப்படி அணுகிறாங்க, பாசத்தை எப்படி அணுகிறாங்க, நம்ம ஒவ்வொன்றா தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப பாருங்க, சாங்கியர் அறிவு மாத்திரை கேவலம் புத்தி தத்துவத்தின் முன்னிலை எது எப்படி நிற்கும்? வெறும் அப்படியே சடமா நிற்கும். புத்தி தத்துவத்தின் முன்னிலையில அது அறிவு பெறும். சரி, இது ஒரு கருத்து. அடுத்தது பௌராணிகர். இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதம் இருக்கா இல்லைங்களா, வேதத்தை கதையா சொல்றவங்க. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கிற கதையெல்லாம் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இப்ப நீங்க இந்த பெரிய வேதாந்திகள் என்று சொல்லக்கூடிய சங்கரமடம் போன்றவற்றில் எல்லாம் நீங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? நிறைய வியாக்கியானம் பண்ணுவாங்க. நிறைய கதை சொல்லிட்டு பஜனை மாதிரி பாடிக்கிட்டு வேத கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அவர்களுக்கு என்ன பேரு? பௌராணிகர் என்று பெயர். பௌராணிகர் இது ஒரு பிரிவினர். எதுல? ஏகான்மவாதிகள்லையும் வேதாந்திகள்லையும் இவங்க ஒரு பிரிவினர். இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா உருவ பொருள். ஆன்மாவுக்கு என்ன உண்டு? உருவம் உண்டு. ஆன்மாவுக்கு உருவம் உண்டு என்று சொல்பவர்கள் பௌராணிகர். இது 199 பாட்டுல சொல்றேன். இப்ப இதெல்லாம் நம்ம பாட்டை விரிவா படிக்க போறோம். சரியா? அடுத்தது கௌளர் மதத்தினர். கௌளர் மதத்தினர் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆன்மா அருவுருவம், அது உருவம் கிடையாது, அருவுருவம் என்று சொல்பவர் யாரு? கௌளர். கௌளர் மதத்தினர் ஆன்மா அருவுருவ பொருள் என்று கூறுகிறார்கள். சரி, அடுத்தது 203வது பாட்டுல ஆன்மா எப்படிப்பட்டது? அருவ பொருள். ஆன்மா உருவம் கிடையாது, அருவுருவம் கிடையாது. அது என்னது? அருவம் என்று சொல்பவர்கள் யாரு? பாதஞ்சலர். யோக மதத்தினர். யோக மதத்திற்கு தான் பாதஞ்சலர் பேர். அந்த யோக மதத்தினர் ஆன்மா ஆகாயம் போல அருவ பொருள், ஆகாயம் போல
அருவப்பொருள் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் அதையும் ஒரு ஆள் மறுக்கிறார். அவர் யாரு? வைசேடியர். வைசேடியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா சடப்பொருள், அது மனதோடு கூடி சித்தாகுன்றாங்க. மனதோடு கூடி நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வைசேடியர் தான். மனதோடு கூடி அது என்ன ஆகும்? சித்தாக நிற்கும். மனதோடு கூடி சித்தாக நிற்கும். ஆமா, மனதோடு கூடி சித்தாக நிற்கும் என்பது வைசேடியர். கருவினா மனம்தான். மனம்ங்கிற கருவியோட கூடும். கருவிகளோடு என்பது முக்கியமா மனம்ங்கிற கருவியோடு கூடி அது எப்படி நிற்கும்? சித்தாய் நிற்கும். அடுத்தது சைவரில் ஒரு சாரர் என்ன சொல்றாங்க? சித்து ஒரு புறமாய் அசித்து ஒரு புறம். இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான், புதுசா சொல்றேன்னு நினைக்கூடாது. சரியா? எட்டாவது பட்டாச்சாரியர். ஆன்மா கருவிகளோடு கூடாத சித்து பொருள், கருவிகளோடு கூடாத சித்து பொருள் என்று சொல்றாங்க. அடுத்தது பாஞ்சராத்திரிகள் வைணவர். பரம அணுவின் அளவாய் நிற்கும், பரம அணுவின் அளவாய் நிற்கும் என்று சொல்பவர்கள் பாஞ்சராத்திரிகள். அடுத்தது மிருதி நூலர். மிருதி நூலர் அவங்க என்ன சொல்றாங்க? புள்ளில் பணி போல் இதயத்தானத்து ஏகதேசமாய் நின்று விளக்கின் ஒளி போல உடம்பெங்கும் வியாபகமாய் நிற்பது ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது யாரு? மிருதி நூலர். அடுத்தது சமணர் என்ன சொல்றாங்க? உடம்பின் அளவாய் நிற்கும். உடம்பே ஆன்மா இல்ல, உடம்புக்கு வேற உயிர் உண்டு. ஆனா உயிர் எப்படி இருக்கும்? உடம்பு எவ்வளவோ அவ்வளவு ஆன்மா. உடம்பின் அளவாய் நிற்கும் என்று சொல்பவர்கள் யாரு? சமணர்கள். அடுத்தது எங்கும் வியாபகமாய் நிற்பது ஆன்மா என்று சொல்பவர் ஐக்கியவாதி. இப்ப 12 வகையான கருத்து வந்திருக்கு. 12 வகையான கருத்தை சொல்லி இதையெல்லாம் மறுத்து இவற்றிற்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று நிறுவுகிறார். இதுதான் இன்றைய சிந்தனை. சரி, நேரம் 196க்கு போயிடலாம். 196 பரிணாமவாதி மறுப்பு. அந்த பாட்டுக்குள்ள நீங்க மேல ஓட எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு புத்தகத்திலே எழுதி வச்சுக்கலாம். பரிணாமவாதி மறுப்பு 196. 196 பரிணாமவாதி மறுப்பு. அவங்க கொள்கை என்ன? பரமான்மா சீவான்மா என்ற இரண்டும் ஒன்றுதான். குணகுணி பாவம், குணகுணி பாவம். பரமான்மாவும் சீவான்மாவும் குணகுணி பாவம் என்று சொல்பவர்கள் யாரு? பரிணாமவாதி. அந்த கருத்தை தான் இப்ப நாம பார்க்க இருக்கிறோம். சரி, பாட்டை பார்த்துங்க. அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் அடைந்து அனல் வெம்மையும் போல் குறியுற்று அங்கு ஏக அநேக குணகுணி பாவமாகி நெறியுற்று நிற்குமென்னில் நிகழ்புலன் கரணம் எல்லாம் செறிவுற்று அங்கு அறிவு கொள்ள வேண்டுமோ சீவனார்க்கு, வேண்டுமோ சீவனார்க்கு. பதவுரை பாருங்க. எல்லாம், பதவுரை பாருங்க. எல்லாம், எல்லாம் என்பது என்னது? சீவான்மாக்கள் எல்லாம், எல்லா ஆன்மாவும். நம்ம பரமான்மா சீவான்மான்னு சொல்றோமா இல்லையா? அதுல சீவான்மாக்கள் எல்லாம், சீவான்மாக்கள் எல்லாம். அங்கு புரிவுற்று, அங்கு புரிவுற்று அங்கனம் பிரம்ம பொருளின் பரிணாமமாய் தோன்றி, பிரம்ம பொருளின் பரிணாமமாய் தோன்றி. அப்போ பிரம்ம பொருளின் பரிணாமமாய் எது தோன்றுகிறது? சீவான்மாக்கள், சீவான்மாக்கள் தோன்றி அறிவு இச்சை செயல்கள் அடைந்து, அறிவு இச்சை செயல்களை அடைந்து அனல் வெம்மையும் போல் தீயும் சூடும் போல், தீயும் சூடும் போல் ஏக அநேக குணகுணி பாவமாகி நெறியுற்று நிற்குமென்று பேதாபேதமாகிய குணகுணி தன்மையுற்று பல்வேறு வகைப்பட்டு நிற்குமென பரிணாமவாதிகள் கூறுவர் என்ன. பரிணாமவாதி இவ்வாறு கூறுவர். இது அவங்க கொள்கை. இதுவரைக்கும் சொன்னது பரிணாமவாதிகளுடைய கொள்கை. என்ன சொல்றாங்க? பிரம்ம பொருள் உயிராய் பரிணமிக்கும், உயிராய் பரிணமிக்கும். பரிணமிக்கிற போது அதுக்கு அறிவு இச்சை செயல்கள் தோன்றும், அறிவு இச்சை செயல்கள்
தோன்றும். எப்படின்னு கேட்டா ஏக அநேக ஒன்றே பலவாய், ஒன்றே பலவாய். ஒன்று எது? பரமான்மா. பலவாய் வருவது சீவான்மா. அப்போ ஏகமாகிய பரம்பொருள் அநேகமாகிய சீவான்மாவாய் பரிணமிக்கும். ஏக அநேக, ஏக அநேக. ஏகம் என்பது பரம்பொருள், அநேகம் என்பது சீவான்மாக்கள். அப்போ பரமான்மா சீவான்மாவாய் பரிணமிக்கும். எப்படின்னு கேட்டா அனலும் வெம்மையும் போல, நெருப்பும் சூடும் போல. ஒரு நெருப்பு, ஆனா அந்த சூடு எப்படி இருக்கு? எல்லா பக்கமும் இருக்கா இல்லையா? ஒரு அனலனுடைய சூடு எல்லா இடத்திலையும் பரவி இருப்பது போல ஒரு பரமான்மா என்னவா இருக்கு? பலவாய் பரிணமித்து நிற்கும். பலவாய் பரிணமித்து நிற்கும். அனலுக்கும் சூட்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்னது? குணகுணி சம்பந்தம். குணகுணி சம்பந்தம். அதுபோல பரமான்மாவுக்கும் சீவான்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னது? குணகுணி சம்பந்தம். பேதா பேதம்னு போட்டிருக்க இல்லையா? பேதா பேதம் என்பது என்னது? ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு. சொன்னவர் யாரு? யாரு? யாரும் 3 பேர் சொல்லி இருக்கிறாங்க. 3 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான். சங்கரர், மாத்துவர், ராமானுஜர். மாத்துவர் தானா? கன்ஃபார்மா லாக் பண்ணிடலாமா? அதுல மாத்தூர் தானா? மாத்தூர் தானம்மா? மாத்தூர் சொன்னது வேதம். வேறாய், வேறாய் சொன்னவர் தான் மாத்துவர். வேதா பேதம் சொன்னவர் ராமானுஜர். ஆமா, ஒரு வகையில் வேறு ஒரு வகையில் ஒன்று. பேதா பேதம் தானே? பேதா பேதம் சொன்னது யாரு? வேதம் சொன்னவரு, வேதம் சொன்னவரு மாத்துவரு. ஒண்ணுன்னு சொன்னவரு சங்கரரு, வேறுன்னு சொன்னவரு மாத்துவரு. ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் சொல்லும் பொருளும் போல, சொல்லும் பொருளும் போல என்று சொன்னவர் யாரு? நான் வீட்டுக்குள்ள வந்து சொல்லு. கீழே கீழே இறங்கும். சொல்லும் பொருளும் போல சொன்னவர் யாரு? சொல்லும் பொருளும் போல. சங்கரர் என்னமா சொன்னாரு? ரெண்டு ஒண்ணுன்னு சொன்னாரா? பொண்ணும் ஆபரணம் போல ஒண்ணுன்னு சொன்னவர் யாரு? சங்கரரு. மாத்தூர் என்ன சொன்னாரு? இன்னும் அத்துவிதமே தகராறா இருக்கு. அதெல்லாம் கரெக்ட். யாரு சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? 3 பேர் சொன்னாங்க தெரியும். 3 சொன்னாங்க. யாரு எதை சொன்னாங்க? எது? இருளும் ஒளியும் போல வேறு அப்படின்னு சொன்னவர் யாரு? மாத்துவர். சொல்லும் பொருளும் போல ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு சொன்னவர் யாரு? ராமானுஜர். அவர் சொன்னது என்னது? பேதா பேதம். பேதா பேதம். இவர் சொன்னது, மாத்தூர் சொன்னது பேதம். சரியா? இந்த கொள்கை யார்? ராமானுஜர் கொள்கையை தான் சொல்றாங்க. இங்க ராமானுஜர் கொள்கையை தான் சொல்லுகிறார்கள். எனவே அனலும் வெம்மையும் போல ஏக அநேக குணகுணி பாவமாகி நெறியுற்று நிற்கும் எண்ணில், நெறியுற்று நிற்கும் எண்ணில் சீவனார்க்கே. இப்ப பதில், அங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார். சீவனார் என்ன செய்யறாரு? மரியாதைய சொல்றார். இந்த உயிர்களை ரொம்ப மரியாதைய. இவருதான் பரமான்மான்னு சொல்லிட்டீங்களே. இப்ப நீங்களாம் யாரு? நான்லாம் யாரு? பரமான்மா. ஐயா, நீங்க மேல இருந்து கீழே வந்திருக்கிறீங்க. எஜமான் அப்படிங்கிற மாதிரி சீவனார் அப்படின்னு ஒரு எழுதுற ஆர்வீதி போடுற. சிவனார்க்கே நிகழ் புலன் கரணம் எல்லாம் செறிவுற்று அங்கு அறிவு கொள்ள வேண்டுமோ? அவ்வாறாகிய சிவனார் நிகழ்கின்ற பொறி கரணம் முதலிய கருவிகளை செறிவுற்றென்று
ஆண்டு அறிய மாட்டாமைக்கு காரணம் யாது என்க. ஐயா நீங்க தான் பரமான்மான்றீங்க. பரமான்மான்னு சொன்னா அத்துவிதம் கேட்டா என்ன செய்யணும்? படார்னு சொல்ல வேண்டாமா? இல்லையா? பரமான்மாவுக்கே மறந்து மறந்து அறியுமா? பரமான்மா மறந்து மறந்து அறியுமா? கருவியின்றி அறியாது அவற்றை பற்றி அறியுமாயா? நீங்க தான் பரமான்மா. நீங்க உங்களுக்கு கேள்வியே கேட்க வேண்டாம். அறிந்தாங்க அறியணுமா இல்லையா? ஏன் அறிய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறார். ஆன்மா பரமான்மாவா இருந்தா இதுக்கு பொறிகள் எல்லாம் எதுக்கு? பொறிகள் வேண்டாம். பொறியின்றி ஒன்றும் புலராத குந்திக்கு அறிவென்ற பெயர் அறநன்று. அறநன்று நல்லா வச்சாயா உனக்கு பேரு அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? உனக்கு அறிவுன்னு எவையா பேர் வச்சான் அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? பரமான்மான்னு சொன்னா உனக்கு கருவிகரணங்கள் எதற்கு? கருவிகரணங்களோட கூடிதான் அறிவுங்கிற. சரி அதைதான் கொடுத்தமே, அதை வச்சுக்கிட்டாது நல்லா அறியறையானா எப்படி அறியற? இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க, நோட்டை திருப்பி பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க எப்படி பரமான்மா ஆக முடியும்? பரமான்மா ஆகுமா? ஆகாது. எனவே பரமான்மா வேறு, சீவான்மா வேறு. ஏன்னா பரமான்மா சீவான்மா வந்தா அதுக்கு கருவி வேண்டாம், கரணம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஆனா அப்படி இருக்கான்னு கேட்டா இல்லையா? ஆன்மாவுக்கு கருவி இருந்தாலும் அறிகிறது. எனவே அவ்வாறாகிய சீவனாருக்கு நிகழ்கின்ற பொறி கரணம் முதலிய கருவிகளை செறிவுற்றன்றி, செறிவுற்றன்றின்னு என்னது? செறிவுற்றன்றினா என்னது அப்படின்னா புத்தகத்துல இருந்து படிச்சு சொல்லுங்க. செறிவுற்றன்றின்னு என்னது? செறிவுற்றன்றி எங்க இருக்கிறேன்னு தெரியுதா? கூட்டத்துல எல்லாம் தொலைஞ்சிட்டீங்களா? அறிவுள்ள வேண்டுமோ அப்படின்னு சொல்லி அவ்வாறாகிய சீவனாருக்கு நிகழ்கின்ற பொறி கரணம் முதலிய கருவிகளை செறிவுற்றன்றி அப்படின்னு என்ன கேட்கிறேன்? கருவிகளை செறிவுற்றன்றி, கருவிகளோடு கூடினாலன்றி. செறிவுறுதல்னா கூடுதல், கூடினால் அன்றி. கருவியோடு கூடலன்னா இவனுக்கு அறிவு வராது. செறிவுற்றன்றி ஆண்டு அறிய மாட்டாமைக்கு. கருவியோடு கூடுனாதான் இவன் அறிவான். கருவி இல்லாம என்ன செய்ய முடியாது? அறியவே முடியாது. அப்புறம் எங்கேயா நீ பரமான்மா? ஆண்டு அறிய மாட்டாமைக்கு காரணம் யாது? என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்லணுமா இல்லையா? இவன் அறியாதது காரணம் என்னன்னு கேட்டா என்னது? இவன் வேற அவன் வேறயா? இவன் பரமான்மாலாம் கிடையாது, இவன் சீவான்மா. அப்ப இவன் ஏன் அறிய மாட்டேங்கிறான் அப்படின்னா பின்னாடி ஆணவமரத்தோடு கூடி இருக்கிறான். கருவி கோடு கூடுனானா அவத்தை பட்டு அறிவான், மாறி 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 அறிவான், மயங்கி மயங்கி அறிவான். அதெல்லாம் தனி இலக்கணம். ஆக இவன் யாரு கிடையாது? பரமான்மா கிடையாது. பரமான்மா வேறு, சீவான்மா அப்படின்னு இப்ப யார மறுத்துட்டாரு? பரிணாமவாதி சொல்லக்கூடிய ஆன்ம இலக்கணத்தை மறுத்தார். அவன் சொன்ன ஆன்ம இலக்கணம் மறுக்கப்பட்டது. பரமான்மா தான் ஜீவான்மாங்கிறது பொருந்தாது, அது பொருந்தாதுன்னு சொல்லிட்டார். பொழிப்புரை பாருங்க. ஜீவான்மாக்கள் எல்லாம் பிரம்ம பொருளின் பரிணாமமாய் தோன்றி அறிவு இச்சை செயல்கள் அடைந்து தீயும் சூடும் போல பேதாபேதமாகிய குணகுணி தன்மையுற்று பலவேறு வகைப்பட்டு நிற்கும் என பரிணாமவாதிகள் கூறுவர். பரிணாமவாதிகள் கூறுவர். கருவிகளை அன்றி அறிய மாட்டாத சீவான்மா அவ்வாறு ஆதல் யாண்டையது என்க. யாண்டையதுன்னு என்னது? எவ்வாறு? பொருந்தாது, அது பொருந்தாது. இதெல்லாம் பொறியின்றி ஒன்றும் புணராத குந்திக்கு அறிவென்ற பெயர் அரணன்று சொன்னாரா இல்லையா? எல்லாம் அங்கனம் குறிவுற்று அறிவு இச்சை செயல்கள் அடைந்து அனல் வெம்மையும் போல் ஏக அநேக குணகுணி பாவமாகி நெறியுற்று நிற்கும் என கொண்டு கூட்டு உரைக்க. பாட்டை இப்படி பிரிச்சு படிச்சுக்குங்கன்ற இல்லைங்களா? பொழிப்புரை அப்படிதானே இருக்கு. எல்லாம் அங்கனம் குறியுற்று. எங்கனம் குறியுற்று? பரமான்மா சீவான்மாவாய் பரிணமித்து, பரமான்மா சீவான்மாவாய் பரிணமித்து அறிவு இச்சை செயல்கள் அடைந்து அனது வெண்மையும் போல பலதரப்பட்டு நிற்கும் என்று சொல்லுதல். பாட்டை எப்படி பிரிச்சு படிக்கணும்னு இங்க குறிப்பு கொடுக்கிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஏக அநேகம், ஏக அநேகம்
பேதா பேதம். ஏக அநேகம் என்பது பேதா பேதம். அது என்ன செய்யறாரு? ஆர் விகுதி இழுதற் குறிப்பின் வந்தது. ஆறு எங்க இருக்கு? சீவனார். சீவனார் நம்ம பெரியவங்களை எல்லாம் சொல்லுவோமே இல்லைங்களா? இப்போ பெரியவர் சென்னிப்பனார், ஞான சம்பந்தர், நாவுக்கரசர். ஆறு விகுதி எதை குறிக்கிறது? உயர்வு குறித்து வந்தது. ஆனா இங்க என்னது? ஐயா வந்துட்டாரு. ஐயா வந்துட்டாரு அப்படின்னா என்னது? உயர்வு. ஐயா வந்துட்டாருயா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தூக்கி சொல்ற மாதிரி கேடதரான்னு அர்த்தம் இல்லையா? நம்ம இதா சொல்லுவோம், இறுதி குறிப்பில என்ன செய்வான்? ஐயா வந்துட்டாருயா அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம். இவர் எதுவும் ஒன்றும் பாராட்டுற மாதிரி தெரியலையே. அப்ப அந்த ஆறு விகுதி என்பது எப்படி இருக்கிறதுங்க? இடி குறிப்பு. ஆன்மாவுக்கு சிவனார் அப்படிங்கிற. ஏன் உன்னோட லட்சணம் எனக்கு தெரியாதாயா? கருவி இருந்தாவே நீ ஒழுங்கா அறிய மாட்டேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? நான் தான் பரமான்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறிய அப்படின்னு அந்த சீவன் என்பதை சிவனார் என்று இழிகுறிப்பில குறித்து நிற்கிறார். இதானே மேடை சூத்திரத்தின் ஆறாம் கூற்றை வலியுறுத்தியவாறும் ஆயிற்று. மேடை சூத்திரம் எது? மூணாம் நூற்பா. மேடை சூத்திரம் மூணாம் நூற்பா. ஆறாம் கூற்று என்னது? உணர்த்த உணர்தலில். ஆறாவது அதிகரணம் அவன் அறிந்தான் அறிவன் என்று அறிவிக்க அறிதலில் அவ்வான்மாவாம் என்றது சிவஞான போதம் மூணாம் நூற்பால ஆறாம் கூற்றை வலியுறுத்தியது. ஆன்மா பிரம்மம் அல்ல. ஆன்மா பிரம்மம் அல்ல. ஏன்னா நீங்க சிவஞான போதத்துல 7 அதிகாரம் வச்சிருக்காரா இல்லையா? மூணாம் நூற்பா. திடீர்னு அங்க இங்க ஓடாதீங்க. அப்படியா? சிவஞான போதம் மூணாவது நூற்பால எத்தனை அதிகாரம் இருக்கு? 7 அதிகாரம் இருக்கு. 7 அதிகாரம் இருக்குது. 7 அதிகண்டலில் சூனியம் ஆன்மா என்று, எனதுடல் என்றலில் தூளதேக ஆன்மா என்று. அடுத்தது ஐம்புலன் அறிதலில் ஐம்பொறிகள் ஆன்மா அன்று. 4 ஒடுக்கம் அது சூக்கும தேகம் ஆன்மா அன்று. 5 கண்படி முண்டிவினை இன்மையில் பிராணவாயு ஆன்மா அன்று. 6 உணர்த்த உறுதலில் பிரம்மம் ஆன்மா அன்று. மாயா இயந்திர தரவுகளில் ஆன்மா உள்ளது. சரியா? இவையெல்லாம் சேர்ந்த சேர்க்க ஆன்மா அல்ல. அப்ப எத்தனை சொல்லி இருக்கிறாரு? சூனிய ஆன்மா கிடையாது, தூளதேக ஆன்மா கிடையாது, ஐம்பொறிகள் ஆன்மா கிடையாது, சூக்கும தேக ஆன்மா கிடையாது, அடுத்தது பிராணவாயு ஆன்மா கிடையாது, பிரம்மம் ஆன்மா கிடையாது. இவையெல்லாம் சேர்ந்த சேர்க்க ஆன்மா கிடையாது. 7 செய்தியை சொல்லி மறுக்கிற எங்க? சிவஞான போதத்துல. சரியா? அப்படியே சித்தியாருக்கு வந்தீங்கன்னா 3 தான் வருத்துக்கிறார். சித்தியார்ல மூணாம் நூற்பால 3 செய்தி தான் மறுத்திருக்கிறார். என்னென்ன மறுத்திருக்கிறாரு? கடன்னு திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். 187, 88, 89. 188, 89, 90. 188, 89, 90. 3 பாட்டுல மேல சொன்ன 7 கருத்துல 3 கருத்தை மறுக்கிறார். என்ன கருத்து? வரிசையா வாங்கலாங்க. 88, 89, 90. 88 புத்தகம் கையில வச்சிருக்கிறீங்க. பாடம் நடத்தியாச்சு, பாட்டையும் சொல்லியாச்சு. என்ன இருக்குதுன்னு கேட்டா அப்படியே பாக்குறீங்களே. 88 தூளதேகம் ஆன்மா அல்ல. தூளதேகம் ஆன்மா அல்ல. 88, 89 ஐம்பொறி ஆன்மா அல்ல. பிராணவாயு ஆன்மா அல்ல. 3 தான் சொல்லி இருக்கிறார். நீங்க படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போக கூடாது. திருப்பி அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வைக்கணும். அப்படி அப்படியே தூக்கி தனியா போட்டு வச்சிருக்க கூடாது. முத்துக்கள் தனியா கிடந்தா பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் போட்டு மாலை ஆக்கணுமா இல்லையா? பாடத்தை தனித்தனியா படிச்சு அப்படியே பார்க்க விடக்கூடாது. இப்ப சிவஞான போதத்துல 7 கருத்து இருக்கு. 3ல இங்க என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. 3 தான் இருக்கு. மீதியில என்னாச்சு? கடைசியா போட்டுக்காரா இல்லையா?
அடக்கமெல்லாம் இல்ல. எடுங்க கடைசியா போட்டுருக்காரல்ல, 3 முடிக்கும் போது கடைசியா என்ன போட்டுருக்காரு? ஏனே வரும் சூத்திரத்தின் ஆண்டாண்டு 4ஆம் சூத்திரத்துல வரும் சூத்திரத்துல ஆண்டாண்டு காண்க. அடுத்த சூத்திரத்துல அப்பப்ப சொல்றேன் கேட்டுங்க. அந்த 7 கருத்துல எஞ்சி இருப்பதெல்லாம் 4ல சொல்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. புரியுதா? அதுல ஒண்ணு இப்ப சொல்லிட்டாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? இப்ப தான் சொன்னீங்க. அதான் என்ன சொன்னீங்க? என்னமா சொல்லிச்சு இப்போ? பரமான்மா வேறு ஜீவான்மா வேறு என்று சொன்னாரா இல்லையா? இப்ப இது எங்க இருக்கு? 3ல 6. ஓ அதிக்கிறீங்களே அப்படியா? 3ல 6 சரியா? 3ல 6 இங்க சொல்லிட்டேன். நான் இதை ரொம்ப குழப்பறேன்னா நான் கரெக்டா பேசுறேன்னா அதை எடுத்து எடுத்து நம்ம படிக்கும் போது அதெல்லாம் நினைவுல வரணும். சொல்லி இருக்கிறாருன்னு ஞாபகத்துக்கு வரணும். எழுதுங்க. நோட் எல்லாம் அதுதான, புத்தகம்லாம் அதுதானே வச்சிருக்கீங்க. அவையார் சொன்ன மாதிரி அப்படியே புத்தம் புதுசா புத்தகத்தை வச்சிருந்தோம்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அதிகமான சண்டைக்கு போனவன் வச்சிருந்தா பாருங்க கருவி எல்லாம், அது மாதிரி ஆயிடும். சரி, அடுத்த பாட்டு 197. சாங்கியர் மறுப்பு. பரமான்மா சீவான்மா என்ற இரண்டும் குணகுணி பாவம் அன்று. நான் போன தடவை சொல்லும்போது இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆன்மா வியாபகமாய் கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்கும். ஆன்மா கேவலம் கேவலம் அறிவு மாத்திரையாய் மனதோடு கூடிய இடத்துல சொன்ன இது இல்ல, தப்பு இல்ல இல்ல. இந்த இது சாங்கியருக்கு அது வராது. சரிங்களா? புருடனுடைய முன்னிலையில ஆன்மா தொழில்படும். புத்தி கிடையாது. புருடனுடைய சந்நிதியில் ஆன்மா கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்கும். கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்கும். அனுபவம் எதுக்குன்னா புருட தத்துவத்துக்கு. அதுதான் ஆன்மாவின் சந்நிதியில புருட தத்துவத்துக்கு தான் அனுபவம். ஆன்மாவின் சந்நிதியில புருட தத்துவத்துக்கு தான் அனுபவம். சரியா? ஆன்மாவுக்கு அனுபவம் கிடையாது. ஆன்மா எப்படி இருக்கும்? அறிவு மாத்திரை. ஆன்மாவுக்கு அறிவு உண்டு. ஆன்மாவுக்கு அறிவு உண்டு. ஆனா அந்த அறிவு எப்படி இருக்கும்னா தனியா தொழில்படாது. ஆன்மா முன்னிலையில புருட தத்துவம் இயங்கும். தத்துவங்களை நம்ம 25ஆம் தத்துவம் படிக்கிறோமே இல்லையா? அந்த புருட தத்துவத்துக்கு தான் என்னது? அனுபவம் அல்ல. இன்ப துன்ப நுகர்ச்சியெல்லாம் எதுக்கு? புருட தத்துவத்துக்கு தானே ஒழிய ஆன்மாவுக்கு அனுபவம் இல்லை. ஆன்மாவுக்கு அனுபவம் இல்லை. சொல்பவர் யாரு? சாங்கியர். சரியா? அறிவு கேவல அறிவு மாத்திரையா இருக்கும். அப்படின்னு என்னது? கேவல அறிவா? கேவல அறிவு மாத்திரையானா கேவலம் என்பதற்கு நாம சொல்ற கேவலம் தான் தனிமை. தனித்து அறிவா மட்டும் நிற்கும். ஆன்மா தனித்து அறிவா மட்டும் நிற்கும். அனுபவம் ஆன்மாவுக்கு இல்லை. ஆன்மாவுக்கு எந்த அனுபவமும் இல்லை. அப்ப இப்ப நாம இன்ப துன்பம் அனுபவிக்கிறோமே அப்படின்னா அது புருட தத்துவத்துக்கு தான். புருட தத்துவம் தான் ஆன்மாவின் சந்நிதியில இயங்கும். அனுபவங்கள் புருட தத்துவத்துக்கு தான். இது யாருடைய கருத்து? சாங்கியர் கருத்து. பாட்டு பாருங்க 197. குணங்களை இன்றி ஒன்றாம் குறி உடைத்து ஆன்மா எண்ணின் இணங்கிடா இச்சா ஞான கிரியைகள் இவை உடற்கண் பிணங்கிடும் சந்நிதிக்கண் எண்ணில் பிணத்து உறக்கத்து என்றார். உணங்கிடும் கரணம் எண்ணில் சந்நிதி ஒளிந்ததென்றே. இன்னொரு படிக்கணுமா? அதெல்லாம் வீட்டுல போய் பொறுமையா நாங்க படிச்சுக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? குணங்களை இன்றி ஒன்றாம் குறி உடைத்து ஆன்மா எண்ணின் இணங்கிடா இச்சா ஞான கிரியைகள் இவை உடற்கண் பிணங்கிடும் சந்நிதிக்கண் எண்ணின் பிணத்து உறக்கத்து என்றார். உணங்கிடும் கரணம் எண்ணில் சந்நிதி ஒளிந்ததென்றே. பதவுரை பாருங்க. குணங்களை இன்றி ஒன்றாம் குறி உடைத்து ஆன்மா எண்ணின். குணங்களை இன்றி
ஒன்றாம் குறி உடைத்து ஆன்மா எண்ணின். இனி சாங்கியர் உணவுடி தன்மையே அன்று கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்றல் உயிரின் இயல்பு என்பர். உயிரின் இயல்பு எது? அறிவு மாத்திரையாய் நிற்கும். அது குண பரமாத்மாவினுடைய குணகுணி பாவம் கிடையாது. பரமாத்மா வேற, ஜீவான்மா வேற. இந்த ஜீவான்மாவுக்கு அறிவு உண்டு, அறிவு உண்டு, கேவலம் தனித்து அறிவா நிற்கும். சரி, உடற்கண் இச்சாஞான கிரியைகள் இவை இணைங்கிடா. உடலின் கண்ணே அறிவு இச்சை செயல்கள் நிகழா. உடம்பிட அறிவு இச்சை செயல்கள் நிகழாது. சந்நிதி கண் கரணம் பிணைங்கிடும் எண்ணில் உயிரின் சந்நிதியில் உடலில் கரணங்கள் செயல்படுதல் பற்றி அறிவு இச்சை நிகழ்ந்திடும் எண்ணில். கொஞ்சம் புரியுதான்னு பாருங்க. ஒரு 2 தடவை 3 தடவை படிச்சு பாத்தீங்களா? ஆன்மா வேற எப்படி இருக்கும்? அறிவு மாத்திரையா நிற்கும். இது ஒரு கருத்து. ஆன்மா கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்கும். 2வது கருத்து என்ன சொல்றாங்க பாருங்க. உடற்கண் இச்சாஞான கிரியைகள் இணங்கிடா. உடலின் கண்ணே அறிவு இச்சை செயல்கள் நிகழா. அப்போ உடம்புல ஆன்மா இருக்கும், உடம்புக்கு அறிவு இச்சை செயல்கள் இயல்பா நிகழாது, அது தனியா இருக்கும். உடம்புல எந்த செயல்பாடும் இருக்காது. அப்போ எப்ப நிகழும் அப்படின்னு கேட்டா சந்நிதிக்கணும். செயல்பாடுகள் அறிவு இச்சை செயல்கள் நிகழாம இருந்த உடம்புல அறிவு இச்சை செயல்கள் நிகழும். எப்போ? சந்நிதிக்கணும். உயிரினுடைய முன்னிலையில, உயிரினுடைய முன்னிலையில உடம்புல என்ன தோன்றும்? அறிவு இச்சை செயல்கள் தோன்றும். அறிவு இச்சை செயல்கள் என்பது எதுக்குன்னா உடம்புக்கு தானே உடைய, ஆன்மாவுக்கு கிடையாது. ஆன்மாவுக்கு கிடையாது. அறிவிச்சு செயல்கள் எதுக்கு? உடம்பு. குறிப்பா சொல்லணும் புருட தத்துவத்துக்கு. புருட தத்துவத்துக்கு தான் அறிவு இச்சை செயல்கள் உண்டு. ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? அறிவு இச்சை செயல்கள். விருப்பமோ வெறுப்போ அனுபவமோ எதுக்கு கிடையாது? ஆன்மாவுக்கு கிடையாது. ஆனா ஆன்மா இருந்தா தான் புருட தத்துவம் இயங்கும். முன்னிலைன்னா இருக்கணும், கூட இருக்கணும். ஆன்மா கூட இருந்தா தான் உடம்புல என்ன வரும்? அனுபவம் நிகழும். அறிவிச்சு செயல் என்பது இங்க அனுபவம். இந்த அனுபவம் உடம்புக்கு எப்ப நிகழும்? ஆன்மாவின் முன்னிலையில், ஆன்மாவின் கூட்டில. உடம்போட ஆன்மா எப்படி இருக்கணும்? கூடி இருக்கிற போது உடம்புக்கு அனுபவம் உண்டு, அனுபவம் உண்டு. சந்நிதிக்கண் கரணம் பிணங்கிடும். பிணங்கிடுது என்பது கூடுதல். கூடுகிற போது அறிவீச்சு செயல் என்ன ஆகும்? நிகழும். அறிவீச்சு செயல் இல்லாத உடம்பு ஆன்மாவின் கூட்டில அதுக்கு என்ன வரும்? அறிவீச்சு செயல்கள் நிகழும். சரி, அப்போ பிணத்து உறக்கத்து என்றான். பிணத்து உறக்கத்து, பிணத்தும் உறக்கத்தும் அவை நிகழ்தல் இல்லை. அப்போ ஆன்மா பிணமா கிடக்கும் போது ஆன்மாட்ட அறிவிச்சு செயல்கள் இல்லையேன்னா கரணம் உணங்கிடும். கரணம் செயல்படல, கரணம் செயல்படல, கரணம் உணங்கிடும் என்று. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கு சிரமமா இருக்கும். புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துடலாம். 2-3 பாயிண்ட், ஒரு கேள்வி ஒரு பதில், கேள்வி பதில். கரணம் உணங்கிடும் எண்ணில் பிணத்தும் உறக்கத்தும் கரணம் ஒடுங்கியதால் அறிவு இச்சை செயல்கள் நிகழ்வதில்லை, நிகழ்வது இல்லை. சந்நிதி ஒழிந்ததென்றே பிணத்து உறக்கத்தும் சந்நிதி கேடின்றாகவும் அவை நிகழாமையும் சந்நிதி மாத்திரையால் நிகழ்ந்தது ஒழிந்தது. அதாவது உடம்போடு கூடியிருக்கிற போது உடம்புக்கு என்ன வரணும்? அறிவிச்சை செயல்கள் நிகழலாம். உறங்குகிற போது வரலையே. தூங்கும் போத ஆன்மா உடம்போட இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகணும்? அனுபவம் நிகழணுமா இல்லையா? அறிவு நிகழணும், இச்சை நிகழணும், எல்லாம் நிகழணும். ஆன்மாவின் சன்னதியில உடம்புக்கு அனுபவம் உண்டுன்னு சொல்றீங்க. தூங்கிட்டு இருக்கும் போத உடம்பு இருக்குது, ஆன்மாவும் இருக்குது. ஏன் அறிவிச்சு செயல் நிகழல? கருவி கரணங்கள் ஒடுங்கிடுச்சு. அப்ப கருவி கரணம் ஒடுங்குச்சுன்னு சொன்னா
சந்நிதி ஒளிந்ததென்றே. சந்நிதி இல்லைன்னு ஆயிருமா? ஆன்மா இல்லைன்னா ஆன்மாவின் சந்நிதியில கரணங்கள்லாம் செயல்படும்னு சொல்றீங்க. இப்ப கரணம் ஒடுங்கிருச்சுன்னு சொன்னா அப்ப ஆன்மா இல்லைன்னு ஆச்சா? ஆன்மா இருந்தா என்ன ஆகணும்? ஆன்மா ஒண்ணு இல்லைன்னா கரணம் செயல்படணும். ஆன்மா இருந்தா கரணம் செயல்படணும். அப்போ தூங்கும் போது ஏன் அனுபவம் இல்லைன்னா கரணம் ஒடுங்கிருச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஆன்மா ஒழிந்ததுன்னு வச்சுக்கலாமா? வைக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? கருத்து தப்பு. நீ சொல்ற கருத்து தப்பு. சாங்கியம் சொல்ற கருத்து எப்படி மறுக்கிற? முதல்ல கருத்தை புரிஞ்சுக்கணும். மறுப்பதான் புரியும். முதல் கருத்து என்னது? ஆன்மா அறிவு மாத்திரையா இருக்கும். ஆன்மாவின் சன்னதியில உடம்புக்கு அனுபவம் நிகழும். சரி, அப்படின்னா தூங்கும் போது ஏன் வரல? பிணமா இருக்கும் போத ஏன் வரல அப்படின்னா கரணம் ஒடுங்கிருச்சுங்க. கரணம் ஒடுங்கிருச்சு. கரணம் ஒடுங்கிருச்சுன்னா அப்ப ஆன்மா ஒடுங்கிருச்சுன்னு வச்சுக்கலாமா? ஏன் ஆன்மா இருந்தா கரணம் இயங்கணுமா இல்லையா? ஆன்மாவின் சந்நிதியில கரணம் இயங்கும்னு நீ முதல் கருத்து சொல்ற. நான் வந்தா என் வேலைக்காரன் வந்துருவான், நான் வந்தா என் வேலைக்காரன் வந்துருவான்னு வச்சுக்கணும்னா நான் வந்துட்டேன். அவன் வந்திருக்கணுமா இல்லையா? வரல அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு அவன் என் வேலைக்காரனா இருக்க மாட்டான் இல்லையா? இல்லைன்னா நான் சொல்றத அவன் கேட்பாங்கிறது பொய் இல்லையா? நான் வந்தா என்ன வரணும்? அவன் வரணும். நீங்க அப்படிதானே லாஜிக் சொல்றீங்க. ஆன்மாவின் சந்நிதியில கரணம் எல்லாம் இயங்கும்னு சொல்லிட்டீங்க. இப்ப ஆன்மா இருக்குது, கரணம் இயங்கல. அப்போ நீங்க சொன்ன கருத்து பொய்யா? அப்படின்னா உங்க தத்துவ ஞானம் முற்று பெறவில்லை. புரியுதா? புரியுதுங்களாமா? ஆன்மா இருந்தா என்ன ஆகணும்? கரணம் இயங்கணும். அப்படிதான் நீங்க லாஜிக் சொல்றீங்க. இப்ப ஆன்மா இருக்குது, கரணம் இயங்கலன்னு சொல்றீங்க. அப்போ இதனால அது இயங்கல. எதனால? ஆன்மாவினாலே கரணம் இயங்கவில்லை. அப்ப கரணங்கள் இயக்கிறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அது அது விருப்பத்துக்கு இயங்குதுன்னு வச்சுக்கலாம். இல்ல வேற யாரோ ஒரு ஆள் அதை இயக்குறாருன்னு வச்சுக்கலாம். இவன் சொல்லி அவன் கேட்கல, அது உண்மையா இல்லையா? இவன் சொல்லி அவன் கேட்கறான்னா இவன் இருந்தா அவன் இயங்கணும், இவன் இல்லைன்னா அவன் இயங்கக்கூடாது. புரியுதுங்களா? ரெண்டுமே என்ன ஆகுது? தப்பாகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உறங்குகிற போது ஆன்மா இருக்குது, ஆன்மா இருக்குது, கரணங்கள்லாம் என்னாச்சு? ஒடுங்கிடுச்சு. பிணத்துல கரணமெல்லாம் இருக்குது, ஆன்மாவை காணும். பிணமா கிடக்கு போத கரணமெல்லாம் இருக்குது, ஆன்மாவை காணும். அப்போ ஆன்மா கரணங்களை இயக்குகிறது, ஆன்மாவின் சன்னிதியில கரணங்கள் இயங்குகிறது என்பது பொருந்தாது. புரியுதா இல்லைங்களா? இது எதுக்குன்னா அவங்களுடைய கருத்து தப்பு. ஆன்மாவின் சந்நிதியிலே கரணங்கள் தொழில்படும், அறிவு இச்சை செயல்கள் உடம்புக்கு நிகழும், ஆன்மாவுக்கு இல்ல அப்படின்னு சொல்ற கருத்தை ரெண்டு ஓம சொல்றார். பிணத்திலையும் கிடையாது, உறக்கத்திலையும் கிடையாது. கரணம் பிணங்கிடும் சொன்னா ஆன்மாவின் கரணங்கள்லாம் கூடும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? கூடி இருக்கும்னா தூங்கும் போது ஏன் எனக்கு நிகழல? பிணமா இருக்கும்போதுனா கரணம் விடுபட்டு போகும் சொன்னா கரணம் ஆன்மா இருக்கும்போது விடுபட்டா இதன் வழி அது நிக்கல, இதன் வழி அது நிக்கல என்று சொல்லுகிறார். சரி பாருங்க. பொழிப்புரை. இனி சாங்கியர் குணகுணி தன்மையின்றி கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்றல் உயிரின் இயல்பு என்றும், அவ்வுயிரின் சந்நிதியில் உடம்பின் கண்ணே நின்று கரணங்கள் செயல்படும் என்றும், அதனால் தொழில் அறிவு இச்சைகள் இவ்வுடம்பின் கண் நிகழும் என்றும் கூறுவர். இதான் கருத்து. மூணு கருத்து சொல்றாங்களே, ஒரு தடவை படிச்சு பாத்துங்க. ஆன்மா குணகுணி தன்மை இன்றி, அதை ஏன் சொல்றாரு? குணகுணி தன்மை இன்றி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்னது? குணகுணி சம்பந்தம் ஏற்கனவே பரிணாம சொன்னா இல்லையா? அதை மறுக்கிறார். புரியுதுங்களா? அதுக்காக தான் இது சொல்றாரு. குணகுணி தன்மை இன்றி கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்றல் உயிரின் இயல்பு. இது ஒரு கருத்து. உயிரின் இயல்பு எப்படி இருக்கும்? அறிவு மாத்திரையா இருக்கும், ஒரு கருத்து. இரண்டாவது, உயிரின் சந்நிதியில், இந்த உயிரினுடைய சந்நிதியில் உடம்பின் கண்ணே நின்று கரணங்கள் செயல்படும். உடம்பின் கண்ணே நின்று கரணங்கள் செயல்படும். அதனால்
இது ரெண்டாவது. அதனால் அந்த கர்மங்கள் செயல்படுவதனால அறிவு இச்சை தொழில் அறிவு இச்சைகள் உடம்பின்கண் நிகழும் என்றும் கூறுவர். இது சாங்கியர் கருத்து. இதுக்கு மறுப்பு பாருங்க. பிணத்தும் உறக்கத்தும் சந்நிதிக்கு கேடின்றாகவும், உறங்குகிற போதும் பிணத்திலையும் ஆன்மாவின் சந்நிதி இருப்புல, சந்நிதி என்பது என்னது? இருப்புல கேடு இல்லை. இருக்குதா இல்லையா? பிணமா இருந்தாலும் ஆன்மா இருக்க, ஆன்மா அழியல. அதே மாதிரி தூங்குகிற போது ஆன்மா இருக்குது. அப்போ பிணத்தும் உறக்கத்தும் ஆன்மாவின் சந்நிதிக்கு என்ன இல்ல? கேடுன்றாகும். கேடுன்றது அது இருக்குது. ஆனா உடம்பின் கண் அவை நிகழ காணாமையில், எவை நிகழ காணாம? அறிவிச்சை செயல்கள், அறிவிச்சை செயல்கள் நிகழ காணாமையின் சந்நிதி மாத்திரையாய் அவள் நிகழ்தல் யாண்டையதே என்பதுவும். அப்போ சந்நிதி மாத்திரை நிகழும் என்பது பொருந்தாது. இது பொருந்தாது. பிணத்தும் உறக்கத்தும் என்று இன்னென்னும் ஒருமை இப்பண்பின் மேல் நின்றது. பிணத்தும் உறக்கத்தும் இருக்கா இல்லையா? இன்னென்ற ஒருமை பண்பின் மேல் நின்றது. பிணத்தும் என்பது ஒரு பண்பு, உறக்கம் என்பது ஒரு பண்பு என்று இலக்கணம் சொல்ற. சரி, அடுத்தது 198. இதெல்லாம் நீங்க அப்படியே நினைவுல வைத்துக் கொள்ளணும். நினைவுல வைத்துக் கொண்டீங்கன்னா சௌரியமா இருக்கும். சாங்கியர் மறுப்பு. அடுத்தது என்னது? சாங்கியர் மறுப்பு 198. சந்நிதி குணமது ஆகும் தான் என்போல் எண்ணில் காந்தம் முன் இரும்பு குணமது ஈர்க்கும் முறைமை உண்டு அகற்றல் என்றாம். முன்னுதல் ஒடுங்கல் ஓடல் இருத்தல் கிடத்தல் நெற்றல் என்னும் இத்தொழில்கள் மற்ற இயற்றுவது ஆன்மா என்ன? சாங்கியர் கொள்கை என்னது? மேல சொன்னதேதான். அந்த இதை இதுவும் அது அத மேல அவன் மறுக்கிறான். நாம சொன்ன கொள்கைய மேல என்ன செய்யறான்? அந்த சந்நிதினா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சந்நிதி என்பதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சந்நிதி என்பது என்ன தெரியுமா அப்படின்னு மீண்டும் என்ன செய்யறான்? ஆன்மாவின் சந்நிதியில் உடம்புக்கு அறிவிச்சை செயல்கள் எல்லாம் நிகழும்னு நான் சொன்னா இல்லையா? அதை நீங்க சரியா வாங்கிக்கல. நான் சந்நிதின்னு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு அடுத்த பாட்டுல சொல்றான். என்னன்னு சொல்றான் பாருங்க. சந்நிதி தான் என்போல் எண்ணில், சந்நிதி தான் என்போல் எண்ணில் வியாபகமாய் நிற்க பெறுதன் மாத்திரையே சந்நிதி அன்று மற்ற சந்நிதி என்போல் எண்ணில். ஆன்மா வியாபகமா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சந்நிதி கிடையாது. வேற அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றான். காந்தம் முன் இரும்பு குணமது ஆகும் என்றாய். காந்தத்தின் முன் இரும்பு போல் உயிர் முன் உடம்பு தொழில்படுவது ஏதுவாயதொரு குண விசேடம் சந்நிதி என கொண்டோம் ஆகலின் இக்குற்றம் ஈண்டைக்கு எய்தாது. ஈண்டைக்கு எய்தாதது ஒன்று என்ன? அதாவது இப்போ ஆன்மா வியாபகமா இருக்கும். அதனால அதன் சந்நிதியில உடம்புல என்ன நிகழ்கிறது? அனுபவம் நிகழ்கிறதுன்னு சொன்னோம். இப்போ உறக்கத்துல இல்ல, உறக்கத்துல இல்ல, பிணத்துல இல்ல. பிணத்துல உடம்புல உயிர் இல்லையேன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும் இல்லையா? ஆனா நம்ம போன பாட்டுல சொன்ன மாதிரி பிணத்துல ஆன்மா இருக்கான்னு கேட்டா நம்ம அந்த கேள்வியே கேட்கல. ஏன் கேட்கலன்னா நமக்கு அது போல பிணத்துல ஆன்மா இருக்கா இல்ல. ஆனா கேள்வி போன பாட்டு படிச்சுமா இல்லையா? பிணத்தும் உறக்கத்தும் உடம்புல அறிவிச்சு செயல்கள் நிகழலன்னு சொன்னோம். சொன்னமா இல்லையா? உறக்கத்துல உடம்புல ஆன்மா இருக்கு, அதனால அறிவிச்சு செயல் நிகழல. பிணத்துல பிணத்திலையும் அறிவிச்சு செயல்கள் நிகழல உடம்புல. ஏன்னா ஆன்மா இருக்குது அப்படிங்கறதான் போன பாட்டோட கருத்து. பிணத்திலையும் ஆன்மா இருக்கு, உறக்கத்திலையும் ஆன்மா இருக்கு, ஆனா ரெண்டு இடத்துலயும் அறிவிச்சு செயல்கள் நிகழல அப்படிங்கிறது தான் போன பாட்டோட கருத்து. அப்ப நமக்கு உறக்கத்தை பத்தி கேள்வி இல்லை. பிணத்திற்கு வரும்போது உடம்புல ஆன்மா இல்லதானே? இல்லதானே?
அப்ப ஏன் அந்த அங்க வச்சிருக்கிறாரு கேட்டீங்கன்னா இந்த ஆன்மா இருக்குதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு முதல்ல இருக்குதுன்னு சொன்னா ஆன்மா வியாபகமா இருக்கிறது. வியாபகமா இருக்கிற ஆன்மாவுடைய சந்நிதியில உடம்புல அறிவிச்சு செயல் நிகழ்கிறது அப்படிங்கறதான் கருத்து. முதல்ல வியாபகமா இருக்குதுன்னு போது தூங்கும் போதும் ஆன்மா வியாபகம், பிணத்தில் கிடந்தாலும் என்னது இருக்கு? ஆன்மா வியாபகமா தான் இருக்கு. புரியல? போன பாட்டுக்கு போயிட்டேன், இப்ப இந்த பாட்டுல போன பாட்டுக்கு சொல்றேன். அங்க ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு வேணும், சந்தேகமா அங்க வந்திருக்கணும். என்னது? உறக்கத்துல ஆன்மா இல்லை இருந்தது, ஏன் நிகழலன்னா சரி. பிணத்துல ஏன் நிகழலன்னு கேட்டா, ஐயா அங்கதான் உயிரே இல்லையே. உடம்புல உயிர் இருந்ததா? உடம்புல உயிர் இல்லை தானே. அப்ப அங்க நிகழல, அது எப்படி நீங்க அந்த கேள்வி கேட்பீங்க? அதுதான் ஆன்மா அங்க இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். கேட்கணுமா இல்லையா? தூங்கும் போத எனக்கு அறிவு நிகழல, கரெக்ட். செத்த பிறகு உடம்புல எப்படி அறிவு நிகழும்? ஆன்மாதான் இல்லையே. அப்புறம் எப்படி கேட்டீங்கன்னா ஆன்மா இருத்தல் என்பது உடம்புக்குள்ள இருக்கிறது இல்ல, வியாபகமா இருக்குதுங்கிறது தான் கருத்து. புரியுதுங்களா? அது வியாபகமா இருக்கிறதுனால உடம்புல அது இருக்கு. வியாபகமா இருக்கிற ஆன்மா உடம்புல இயக்குது. அதனால உறக்கத்திலயும் அதுக்கு அறிவு இருக்கணும், பிணத்திலயும் அறிவு இருக்கணும். இதுதான் நம்ம கேள்வி. ஏன்னா வியாபகமா இருக்குதுன்னு சொல்றது யாரு? சாங்கியர் கருத்து. சாங்கியர் ஆன்மா வியாபகமாய் கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்கும். அந்த எழுதுறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சாங்கியர் கருத்து என்னது? ஆன்மா வியாபகமாய் கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்கும். வியாபகமா நிற்பதே அன்றி உடம்புக்குள்ள இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது யாருடைய கருத்து? சாங்கியர் கருத்து. அதனாலதான் போன பாட்டுல அந்த ரெண்டு கேள்வி வந்துச்சு. பிணத்துல ஏன் உனக்கு அறிவு நிகழல, உறக்கத்துல ஏன் நிகழலன்னு கேள்வி அங்கதான் வந்துச்சு. சரியா? இப்ப அதை என்ன செய்யறான்? அந்த கருத்தை கொஞ்சம் மாத்துறான். எப்படி மாத்துறான்? அந்த சந்நிதின்னு சொன்னா இல்லையா? சந்நிதின்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி முன்னாடி வியாபகமா இருக்கிறது மட்டும் சந்நிதி கிடையாது. காந்தத்துக்கு முன்னாடி இரும்பு வைக்கிறவன், காந்தத்துக்கு முன்னாடி இரும்பு வச்சீங்கன்னா அது என்ன செய்யும்? ஈர்க்கும். எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு ஈர்ப்புக்குரிய இடம் இருக்கு, அதுக்குள்ள இருந்தா ஈர்க்கும். கொஞ்சம் தள்ளி வச்சுட்டீங்கன்னா ஈர்க்க. சரிங்களா? அப்போ காந்தத்தை ஈர்க்கிற முறைமை என்பது ஈர்க்கும் முறைமை உண்டு. அந்த ஈர்க்கும் முறைமை என்பது எப்படி இருக்கும்? ஒரு எல்லைக்குள்ள இருக்கும். அந்த எல்லை தாண்டிட்டா ஈர்க்காது. காந்தம் முன் இரும்பு குணமது ஆகும் என்றாய். அந்த சந்நிதி என்பதற்கு காந்தத்தின் முன்பு இரும்பு போல ஆன்மாவின் முன்பு உடம்புக்கு அறிவிச்சு செயல்கள் நிகழும். அப்ப அந்த எல்லை தாண்டி இருந்தா என்ன ஆகும்? அறிவிச்சு செயல்கள் நிகழும். புரியுதுங்களா? அதான் இங்க சொல்றாரு, காந்தம் முன் இரும்பு குணமது ஆகும் என்றாய். காந்தத்தின் முன் இரும்பு போல் உயிர் முன்பு உடம்பு தொழில்படுவதற்கு ஏதுவாயதொரு குணவிசேடம் சந்நிதி என கொண்டோம் ஆகலின். இந்த சந்நிதி என்பது காந்தத்துக்கு முன்பாக இரும்பு இருப்பது போல, காந்தத்துக்கு முன்பாக இரும்பு இருப்பது போல என்று சொன்னதினாலே அக்குற்றம் ஈண்டைக்கு எய்தாது. மேல சொன்ன குற்றம் எய்தாது. மேல என்ன குற்றம் சொன்னாங்க? இது முதல்ல இது சொல்றது யாரு? சாங்கியர். அப்போ அவனுக்கு குற்றம் யாரு சொன்னா? நாம தான் சொன்னோம். சரியா? என்ன குற்றம் சொன்னோம்? அதாவது உறங்கும் போதும் பிணத்தும் ஏன் அறிவு நிகழல அப்படின்னு கேட்டமா இல்லையா? அதுக்கு பதில் தான் இவன் சொல்றான். என்னது? காந்தத்துக்கு முன்னாடி எதிர்ப்பு மாறிங்க. அது இருக்கிற எல்லையில இருந்ததுன்னா ஈர்க்கும், இல்லைன்னா இருக்காது. அந்த ரேஞ்சை தாண்டி நின்றுச்சுன்னா உறக்கத்தப்ப ரேஞ்சு தாண்டி போச்சு. அப்படிங்கிற அவன் சொல்றது. அந்த சந்நிதி என்பது என்னது? அந்த எல்லைக்குள்ள இருந்தா இருக்கும், எல்லைக்கு வெளியே இருந்தா இருக்க. அப்ப வியாபகம் என்பது இல்லைன்னு. ஆமா. அப்ப அடுத்து அது பதில் சொல்றாரு பாருங்க. ஈண்டு ஈர்க்கும் முறைமை உண்டு அகற்றல் இன்றா. அவனுக்கு என்ன சொல்றாரு? அப்படியா, சரி. காந்தத்துக்கு முன்பாக இரும்பு ஈர்ப்பது போலன்னு சொன்னா காந்தம் என்ன செய்யும்?
ஈர்த்தல் தொழிலை தான் செய்யும். திருப்பியும் இதனை செய்யாது, இங்க இருந்து விளக்காது. அதுக்கு ஒரே தொழில் தான், ஈர்க்கிற தொழில் செஞ்சதுன்னா ஈர்க்க மட்டும்தான் செய்யும். அது தானா என்ன செய்யாது, விளக்காது. ஈர்க்கும் முறைமை உண்டு, அகற்றல் என்றான். அங்கனமாயினும் ஒரு குணமுள்ள காந்தம் இரும்பை ஈர்த்தலாகிய ஒரு தொழிலை அன்றி அகற்றலாகிய மாறுபட்ட தொழில் செய்தல் என்று ஆகலான். ஒரு தொழில் தான் செய்யணும், ஆனா உயிர் என்ன செய்யுது, மாறுபட்ட பல தொழில்கள் செய்யுது. உயிருக்கு இருக்கிற தொழில் எப்படிப்பட்டிருக்கு, மாறுபட்ட ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்ட தொழில் செய்யுது. அது என்னென்ன பாருங்க, உண்ணுதல், ஒடுங்குதல், ஓடல், இருத்தல், கிடத்தல், நடத்தல், நிற்றல், நடத்தல் என்ன இத்தொழில்கள் மற்றும் ஆன்மா இயற்றுவது என்ன. இப்ப தூங்குறான்னு வச்சுக்கங்க, விழிக்க தெரியாது. விழித்தானா தூங்க தெரியாது, உட்கார்ந்தானா எந்திரிக்க தெரியாது, நடந்தானா உட்கார தெரியாது. ஏன்னா ஆன்மா சந்நிதியில இருக்குதுன்னா காந்தத்துக்கு முன்னாடி இரும்புன்னு சொன்னா ஒரு வேலை செய்யும், ஒரு வேலை செய்யும். எதிர்பட்ட தொழில் செய்ய தெரியாது. இப்ப ஆன்மா ஒரே மாதிரி வேலை தான் செய்யணும். அப்படியா செய்யுது? மாறுபட்ட தூங்குறா, எந்திரிக்கிறான். தூங்குறது ஒரு தொழில், நான் எந்திரிக்கிறது என்னது மாறுபட்ட தொழில் இல்லைங்களா? நடந்தா உட்கார்றது மாறுபட்ட தொழில், பேசுறதுன்னா பேசாம இருக்கிறது ஒரு மாறுபட்ட தொழில் இல்லையா? இப்படி மாறுபட்ட தொழில்களை ஆன்மா எப்படியா செய்யும்? காந்தத்துக்கு முன்னாடி இரும்பு மாதிரின்னு சொன்னீங்கன்னா ஒரே மாதிரி வேலை செய்யும். மாறுபட்ட தொழிலை ஆன்மா செய்யக்கூடாது. ஏன்னா காந்தத்துக்கு என்னது, ஒரு தன்மை, இருக்கிற தன்மை தான் உண்டு, அகற்றுகிற தன்மை அதற்கு கிடையாது. அது போல ஆன்மா எதை வேணாலும் செய்யட்டும். எப்படி செய்யணும்? ஒருமைப்பட்ட தொழில்கள் தான் செய்ய முடியுமா என்று எதிர்மறையான தொழில்களை இது ஆன்மா செய்ய முடியாது. நினைத்தல், மறைத்தல், ஓடல், இருத்தல், கிடத்தல், நெற்றல் முதலிய மாறுபட்ட தொழில்கள் ஆன்மா செய்யுமாறு யாண்டையது என்க. அப்ப நீ சொன்ன காந்தத்தின் முன்னாடி இரும்பு மாதிரி அப்படிங்கிற சன்னிதி பொருந்தாது என்று அதை மறுக்கிறார். சரி, பொழிப்புரை பாருங்க. வியாபகமாய் நிற்க பெறுதன் மாத்திரையே சந்நிதி என்றே மற்ற காந்தமுன் இரும்பு போல உயிர் முன் உடம்பு தொழில்படுவதற்கு ஏதுவாயதொரு குணவிசேடம் சந்நிதி என கொண்டோமாகலின் அக்குற்றம் ஈண்டைக்கு எய்தாது என்னின் அங்கனமாயினும் ஒரு குணம் ஒரு தொழிலை அன்றி தம்முள் மாறுபட்ட பல தொழில்கள் செய்யுமாறு ஆண்டையது என்பதுவும். எனவே நீ சொல்லக்கூடியது பொருந்தாது என்று மறுக்கிறார். சரியா? இப்போ ரெண்டு கருத்தை மறுத்தாச்சு. யாராரு? பரிணாமவாதி, சாங்கியர். பரிணாமவாதி பரமான்மா ஜீவான்மா குணகுணி சம்பந்தம் தான், அதையும் மறுத்தாச்சு. இங்க சாங்கியர் ஆன்மா வியாபகமாய் கேவலம் அறிவு மாத்திரையாய் இருக்கும்னு சொன்னான், அதையும் மறுத்தாச்சு. இப்ப மூணாவது ஆளு பௌராணிகர். ஆன்மா உருவப்பொருள், ஆன்மா உருவப்பொருள் என்னும் பௌராணிகர் கருத்துக்கு மறுப்பு. 199. உரு உயிர் என்னின் இந்த உடலினுள் காண வேண்டும், வருவது பரிணமித்தாய் அனித்தமாம் பூதமாகும், கருவினில் நுழையுமாறு காட்டிட வேண்டும், கண்ணில் மறிவிடாது என்னின் உந்தன் வாயினால் உரு அன்று என்னே. உயிர் உரு என்னின், உயிர் உரு என்னின். இனி பௌராணிகர் மதம் பற்றி உயிர் உருவப்பொருள் என்பையாயின் ஆன்மா உருவப்பொருள், ஆன்மாவுக்கு ஒரு உருவம் உண்டு என்று கொண்டார். இந்த உடலினுள் காண வேண்டும், இவ்வுடம்பினுள் வேறு வடிவம் காண வேண்டும். உடம்புக்கு, அதாவது உயிருக்கு ஒரு உருவம் உண்டுன்னு சொன்னா இந்த உடம்புக்குள்ள அதை என்ன காட்டணும்? ஏதோ ஒரு அந்த வடிவத்தில் சதுரமா இருந்தது, வட்டமா இருந்தது, முக்கோணமா இருந்தது உடம்புக்குள்ள. இப்ப ஸ்கேன் பண்றாங்களா இல்லையா? ஸ்கேன் பண்ணி பார்த்தா பாருங்க, இந்த இடத்துல உங்க உயிர் இருக்குது, நுனிய உச்சந்தலையில இருக்கு, உள்ளங்கால இருக்குது, இதயத்துல இருக்கு, கல்லீரல்ல இருக்கு, மண்ணீர்ல இருக்கு, எங்கேயாவது காட்டணுமா இல்லையா? உடம்புக்கு உயிருக்கு உருவம் உண்டுன்னா உடம்பினுள் காண வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல அது இருக்கணும், அதுக்கு ஏதோ ஒரு வடிவம் இருக்குமா இல்லையா? உருவம் சொன்னா ஒரு வடிவம், ஏதோ ஒரு வடிவம் இருக்கணும், வட்டம் சதுரம் முக்கோணம் ஏதோ ஒன்று இருக்கணும். உடலினுள் காண வேண்டும். அப்படி காண முடியுதா? இல்லை. வருவது பரிணமித்தாய் அனித்தமாம் போதமாகும். அங்கனமின்றி உருவப்பொருளாய் வருவது காட்சி புலனாய் பரிணமித்து அழிவு எய்தும் போதத்தோடு ஒக்கும்.
இது ரொம்ப அடிப்படையான ஒரு லாஜிக். என்னது? சுட்டி உணரப்படுகிற பொருள்கள் தோன்றி நின்று ஒடுங்கும். சுட்டி உணரப்படுகிற பொருள் எல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும். எங்க படிச்சோம்? முதல் நூற்பாலேயே உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் சொல்லுகிற போது சுட்டி அறியப்பட்ட பொருள் பலவாய் சடமாய் அவயவ பகுப்புகளோடு சுட்டி அறியப்பட்ட பொருள் தோன்றி நின்று ஒடுங்கும். இது லாஜிக். அப்போ உயிரை சுட்டி அறிஞ்சிட்டான். இங்க பாரு, இங்க இருக்கு பாரு ரவுண்டா, இங்க இருக்கு பாரு சதுரமா இருக்குது அப்படின்னு சுட்டி அறிஞ்சிட்டா அது எப்படிப்பட்டது? பரிணமிக்கும், அழிவெறியும். அவயவ போக்குகளோடு கூடியதாய். அவயவ போக்குன்னு என்னதுங்க? ஒரு உருவம், ஒரு கை காலு மூக்கு ஏதோ ஒண்ணு. ஒரு இப்போ சதுரம் விட்டு 4 பக்கம் இருக்கா இல்லையா, அது அதுக்குரிய அவயவ போக்கு. முக்கோணம்னா 3 பக்கம் இருக்குது இல்லைங்களா? ஒரு பகுதிகளை கொண்டதாக இருந்தால் அவயவ போக்கு. எனவே அந்த வகையில அங்கனமின்றி உருவப்புறையாய் வருவது காட்சி புலனாய் சுட்டி அறியப்படுவதாய். காட்சி புலனாய்னா சுட்டி அறியப்படுவதாய் பரிணமித்து அழிவெய்தும் பூதத்தோடு ஒன்றாகும். பூதத்தோடு ஒன்றாகும். உருவம் சொன்னீங்கன்னா என்ன ஆயிடும்? அது தோன்றி நின்று ஒடுங்கும். அப்போ ஒரு ஆன்மாவுக்கு என்ன ஆயிடும்? நித்தம் என்பது கெட்டுப்போகும். ஆன்மா நித்த பொருள் சொல்றோமே இல்லையா, அது கெட்டுப்போகும். சரி, அப்புறம் கருவினில் நுழையுமாறு காட்டிட வேண்டும். அப்புறம் தாயின் கருப்பைக்குள்ள அது நுழைகிற இதோ உயிர் போகுது அப்படின்னு உயிரை காட்டணும். காட்ட முடியுமா? முடியாது. கருவினில் கற்பத்தில் புகுமாறு தெரித்தல் வேண்டும். கண்ணினில் மறிவிடார். உருவந்தான் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா உருவு வடிவாயினும் கற்புலனுக்கு ஆகாது என்ன உந்தன் வாயினால் உரு அன்று என்ன. ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற? உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. உருவந்தான் கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவு ஏன் கஷ்டப்படுற? உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. கண்ணினில் மறிவிடாது என்னென் உந்தன் வாயினால். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லிடு. என்னென்ன? உருவம் இல்லைன்னு சொல்லிடு. ஏன் உருவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாது, அது எப்படி வருதுன்னு தெரியாது, பார்க்க முடியாது. ஏன் எவ்வளவு கஷ்டப்படுற? உன் வாயாலே சொல்லிடு. என்னது? உருவம் இல்லைன்னு சொல்லி வேலையை முடிச்சு. உந்தன் வாயினால் உருவம் அன்று என மொழிதலே அமையும். பொடிப்புரை பாருங்க. இனி பௌராணிகர் உயிர் உருவப் பொருள் என்பர். பரிணமித்து அழிவு எய்ததாலும் காட்சி புலனாதனும் இல்லாத பொருள் இவ் இயல்பு உடையது. பூதங்களோடு ஒப்ப உருவமாறு யாண்டையது என்க. சரியா? அப்போ உருவம்னு சொன்னா கண்ணுக்கு புலனாகணும், தோன்றி நின்று அழியும். எனவே பூதத்தோடு ஒன்றாகும். பூதங்கள் எல்லாம் என்னது? காட்சி புலனாகுதான் இல்லையா? எனவே பூதத்தோடு ஒன்றாகி அது அழிவை கூடியதாக அமையும் என்று பொழிப்புரை சொல்லுகிறார். சரி, அப்போ எத்தனை கருத்தாச்சு? ஒரு கருத்து திருப்பி சேர்ந்துட்டே வர வேண்டியதுதான். அப்படி சொன்னாலும் ஞாபகத்தில் இருந்தாலும் பார்க்கலாம். 3 என்னது சொன்னவங்க? மயக்கத்திலேயே பரிணாமவாதி. பரிணாமவாதி பரமான்மா ஜீவான்மா 2 என்னது? வேறு வேறுன்னு சொன்னாரா? ஏசி ஆஃப் பண்ணிட்டா நல்லா இருக்கும். பரமான்மா ஜீவான்மா வேறு வேறுன்னு சொன்னவர் பரிணாமவாதி. அருமை போங்க. அப்படியா? சரி, அப்புறம் மதியானம் மேல ரொம்ப கஷ்டமா தெரியுது. சாங்கியர் என்ன சொல்றாங்க? டீ வந்ததா இல்லையா? டீ போறதுக்கு ஆள் வேற இல்லை. சாங்கியர் ஆன்மா வியாபகம் கேவலம் அறிவு மாத்திரையாய் இருக்கும். சாங்கியர். இப்போ ஆன்மா உருவ பொருள் பௌராணியர் 3 மருந்தாச்சு. அடுத்தது 200வது பாட்டு. இது யாரு? இது பௌராணிகர் தான். இதுவும் பௌராணிகர் தான். அங்கே சூக்கும உருவது என்னின் தோட காரணமது ஆகும் ஆக்கிய மனாதி தன்மாத்திரை ஆக்கிய வடிவே அசேதனம் பின் நீக்கிய சூக்குமத்தே நிற்பது ஓர் உரு உண்டு என்னின்.
ஆக்கிடும் உருவம் எல்லாம் அசித்துமாய் அனித்தமாமே. 200 சூக்கும உருவது எண்ணி. அவன் என்ன சொல்றான், நீங்க தூள தேகத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க, தூள தேகம் கிடையாது, நாம சூக்கும தேகத்தை சொல்றோம். சூக்கும தேகத்தை சொல்றோம், அது கண்ணுக்கு புலனாகாது, கண்ணுக்கு புலனாகாது. பூதம் போல காட்சி புலனாதற்குரிய தூள உருவாதல் என்று சூக்கும உருவாய் நிற்பது உயிர். சூக்கும உருவாய் நிற்பதே உயிர் என்று சொன்னேன். தோள காரணமதாகும் அசேதனம் மனாதி தன்மாத்திரை ஆக்கிய வடிவு. அது தூள உருவத்தை தோற்றுவிக்கின்ற சடமாகிய மனாதி கரணங்கள் தன்மாத்திரைகளால் ஆன புரியட்ட உடம்பே ஆகலானும். ஐயா, நீ சூக்கும உருன்னு சொன்னா அதுக்கு என்ன பேரு? சூக்கும தேகம்னு பேரு. சூக்கும தேகம். சூக்கும தேகம் என்பது என்னது? தன்மாத்திரை, மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 3. இந்த 8 சேர்ந்ததுக்கு புரியட்ட காயம்னு பேரு. புரியட்ட காயம்னு சொன்னாலும் அது என்னது? அதுவும் உடம்பு தான், அதுவும் சடம்தான், தோன்றி நின்று ஒடுங்கும் தான். சூக்கும தேகம்னு சொன்னாலும் அது என்னது? தோன்றி நின்றுதான் ஒடுங்கும். எனவே தூள தேகத்தில் சூக்கும தேகம்னு சொன்னாலும் அது தோன்றி நின்றுதான் ஒடுங்கும். எனவே அது என்ன கிடையாது? உயிர் அன்று, உயிர் அன்று. பின் நீக்கிய சூக்குமத்தை ஓர் உரு நிற்பது உண்டு. இல்லைங்க, அதுக்குள்ள இருக்கிறது தான் உயிர். எதுக்குள்ள? சூக்கும தேகத்துக்குள்ள இருக்கிறது தான் உயிர் அப்படின்னு சொன்னா, பின் நீக்கப்பட்ட புரியட்ட தேகத்தினுள்ளே அதிசூக்குமமாய் வருவது அதிசூக்கும உருவாய் நிற்பது உயிர் எண்ணின் ஆக்கிடும் உருவம். ஆக்கப்பட்ட கலையாதி மண்ணந்தமாய் உள்ள பர உடம்பு அகலான். அதுக்கு பரதேகம்னு பேர். எதுக்குள்ள? சூக்கும தேகத்துக்குள்ள மாயை முதலாகிய பரதேகம் இருக்கு. இப்ப 3 தேகம் சொல்ற. ஒண்ணு பரதேகம், சூக்கும தேகம், தூள தேகம். சரி, போன பாட்டு தூள தேகம், இந்த பாட்டு சூக்கும தேகத்தையும் பரதேகத்தையும் சொல்ற. நாம எத்தனை சட்டை சொல்றோம்? 5. 5 3 சுருக்கி சொல்றாரு. புரியுதுங்களா? 5 இதுதான், 3 இதுதான். இப்ப அதுக்கு என்ன பேரு? பரதேகம், பர உடம்பு. ஐயா, அதுவும் மாயதாயா, அதுவும் மாயதானே என்று என்ன கிடையாது? உயிர் அல்ல. அதுக்கும் என்ன உண்டு? ஒரு வடிவம் உண்டு. எனவே ஆக்கிடும் உருவம் எல்லாம் அசித்துமாய் அனித்தமாய். அதுவும் அசித்து தான். அதுக்கு என்ன கிடையாது? அதுக்கு என்ன கிடையாது? அசித்துனா என்னது? அறிவற்றது. அனித்தம்னா நிலையற்றது. சரியா? உடம்புன்னு சொல்லிட்டாங்க. அது முதல்ல தொடங்கி காரண தேகம் தொடங்கி தோள தேகம் வரைக்கும் எல்லாமே என்னது? எல்லாமே தோன்றி நின்று ஒடுங்கும், தோன்றி நின்று ஒடுங்கும். எனவே அது உயிரன்று, அது உயிரன்று. இப்போ என்ன 3 சண்டை சொல்லிட்டாரா? தோள தேகம், சூக்கும தேகம், பரதேகம் 3 சொல்லிட்டாரு. சரியா? சரி, ஒளிப்புரை. பூதம் போல காட்சி புலனாதற்குரிய தூள உருவாதல் அன்றே சூக்கும உருவாய் நிற்பதே உயிர் எண்ணின். அது தூள உருவை தோற்றுவிக்கும் சடமாகிய புரியட்ட உடம்பே ஆகலாம். சடமாகிய புரியட்ட தேகம்தான். எப்படி உடம்பு சடமோ தூள தேக சடமோ அதுபோல புரியட்ட காயமாகிய சூக்கும தேகமோ சடம் தான். அதுக்கு அறிவு கிடையாது. அதனால அது என்ன கிடையாது? ஆன்மா கிடையாது. அது ஆன்மா கிடையாது. அப்புரியட்ட தேகத்தினுள் அதிசூக்கமாய் நிற்பது உயிரண்டி. அதுக்குள்ள ஒண்ணு இருக்குங்க உயிர் அப்படின்னு சொன்னா, அக்கலையாதி மண்ணந்தமாய் உள்ள பர உடம்பே ஆகலானும் அவ்வுருவங்கள் அனைத்தும் அசித்தாதலும் அசத்தாதலும் ஒருதலை ஆகலானும் அவ்வியல்பு இல்லாத அவ்வுயிர் உருவப்பொருள் ஆமாறு யாண்டையது. அப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் இது காரண சரீரம் தொடங்கி தோள சரீரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 சட்டைகளும் மாயாகாரியம். அது தோன்றி நின்று ஒடுங்கும். எனவே அது என்னன்னு சொல்லக்கூடாது? உயிர்னு சொல்லக்கூடாது.
அதை உயிர்னு சொல்லக்கூடாது. இவற்றிற்கு வேறாய் உயிர் என்ற ஒன்று உண்டு, இவற்றிற்கு வேறாய் உயிர் என்ற ஒன்று உண்டு என்று சொல்லி யார் மறுக்கிறாரு? பௌராணிகரை மறுக்கிறார். சரி, இப்போ ஆன்மா அருவுருவ பொருள். இப்போ முதல்ல என்னன்னு சொன்னோம்? குணகுடி சம்பந்தம் இல்லைன்னு சொன்னோம். ரெண்டாவது கேவல அறிவு மாத்திரையாய் நிற்கும்னு சொன்னோம். உருவம்னு சொன்னோம். ஆன்மா உருவம்னு சொன்ன. இப்ப நாலாவது அருவுருவம். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் தத்துவ ஞானத்துல எப்படி இருக்கு? கொஞ்சம் நுட்பமா போறாங்க. ஒருத்தர் எப்படி வராங்க? இவரை விட அவர் கொஞ்சம் சூக்குமம், அவரை விட அவர் கொஞ்சம் சூக்குமம், அப்படி கொஞ்சம் நுட்பமா போய் ஆனா என்ன செய்யறாங்க? இதுதான் ஆன்மான்னு ஒண்ணு காட்டுறான். இவனை விட அவன் உயர்ந்து நிற்கிறான், அவன் இதுதான் ஆன்மாங்கிறான். நாம என்ன செய்யறோம்? இது இல்லையான்னா அவன் அடுத்தவன் இல்லை இதுக்கு விட நுட்பமா ஒன்று இருக்குதுன்றான். அதையும் மறுக்கிறோம். இப்படி மறுத்து கொண்டே வந்து ஆன்மா இலக்கணம் நாம சொல்லுகிறோம். சரி, இப்ப பாருங்க, ஆன்மா அருவுருவ பொருள். ஆன்மா அருவுருவ பொருள் என்னும் கவுளர் கருத்து. கவுளரும் யாரு? இந்த வேதாந்திகள ஒருத்தர் தான் கவுளர். போர்டு வீடு இருந்தா எழுதி போட்டா கொஞ்சம் தெளிவா இருப்பீங்க. அப்படியா? அருவுரு எண்ணில் ஆன்மா, அருவுரு எண்ணில் ஆன்மா அருவுரு ஆவதென்றாம். அருவுரு ஆகாதாகும். ஒரு பொருட்கு இரண்டு தன்மை வருவதும் இல்லை. காட்ட வன்னியும் போல் மருவும் எண்ணின் உருவமும் காண வேண்டும், உண்மையும் ஒளிந்து போமே. அருவுரு ஆன்மா எண்ணின் இவன் சொல்றான் கவுளர். இனி கவுளர் அருவுருவ பொருள் உயிர் என்பர். அருவுருவ பொருள் உயிர் என்பர். அருவுரு ஆகாதாகும். அரு ஆவதில்லை. அருவம் உருவமா மாறாது, உருவம் அருவமா மாறாது. அருவம் உருவமா மாறாது, உருவம் அருவமா மாறாது. ஒரு பொருள் ரெண்டா வராது. ஏன்னா ரெண்டு மாறுபட்ட தன்மை ஒரு பொருளுக்கு இல்லை. சரிங்களா? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்டுப்போம். தத்துவங்கள் சொல்றோமா இல்லையா? தத்துவங்கள் 36 தத்துவம் சொல்றோமா இல்லையா? அதுல நாதம் விந்து என்னது? அருவமா உருவமா அருவுருவமா? நாதம் விந்து நீங்களே சொல்லிருங்க. அப்படிங்கிறீங்களா? அருவம். நாதமும் விந்தும் அருவம். சாதாக்கியம் அருவுருவம். மகேஸ்வர சுத்த வித்த உருவம். இப்ப அருவம் உருவமா மாறுதா மாறலையா? அங்க மாறினா நாங்க சொன்னா தப்பு இல்லை, நீங்க சொல்லக்கூடாது. அப்படியா? அருவம் உருவமா மாறுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க சொல்றதா இருக்கட்டும், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப நாம தான் சொல்றோம் அருவம் உருவமா மாறாது, உருவம் அருவமா மாறாதுன்னு சொல்றோம். சரியா? இப்ப தத்துவத்துல அருவம் வச்சிருக்கிறோம், அருவம் வச்சிருக்கோம், உருவம் எல்லாம் வச்சிருக்கிறோமா இல்லையா? எழுதியெல்லாம் அருவமாகிய தத்துவம் உருவமா மாறாது. அதுல இருந்து உருவம் தோன்றும், அருவத்திலிருந்து உருவம் தோன்றும். ஆனா அருவம் உருவமா மாறாது. அருவமாகிய தத்துவம் உருவமா மாறாது. அதுல இருந்து உருவமாகிய தத்துவம் தோன்றும். அது வந்து அருவ தத்துவத்திலிருந்து அருவுருவ தத்துவம் தோன்றும். அருவுருவ தத்துவத்திலிருந்து உருவ தத்துவம் தோன்றும். புரியுதா? புரியலையா? ஆனா அருவம் அருவமா தான் இருக்கும். அந்த தத்துவம் என்னவா மாறாது? உருவமா மாறாது. இங்க கருத்து அருவம் உருவமா மாறும், உருவம் அருவமா மாறுங்கிறது இங்க கருத்து. அது மாறாது, அப்படி மாறாது. சரிங்களா? இதுல இன்னொரு கேள்வி இருக்கு, நான் இதை முடிச்சுட்டு வரேன்.
சரியா? அரு உரு ஆகாதாகும், உரு அரு ஆவதில்லை. ஒரு பொருளுக்கு இரண்டு தன்மை வருவதும் இல்லை. ஒரு பொருளுக்கு ரெண்டு தன்மை வராது. என்னது? அருவம்னு சொன்னா உருவம்னு சொல்லக்கூடாது, உருவம்னு சொன்னா அருவம்னு சொல்லக்கூடாது. ரெண்டும் சேர்ந்தது அரு உருவம்னு சொல்லக்கூடாது. ஒரு பொருளுக்கு இரண்டு தன்மை வருவதும் இல்லை. இது யார மறுக்கிறது? இது கருத்து, இந்த கருத்து யாருடையது? நம்ம சொல்றோம். அவனை மறுக்கிறான். அவன் அருவுருவம்னு சொல்றான். ஆன்மா அருவுருவ பொருள்னு சொல்றான். யாரு? கவுளர். நாம அவன் என்ன சொல்றான்? அருவுரு ஆகாதியா, ஒரு அரு ஆகாதியா, ஒரு பொருளுக்கு ரெண்டு மாறுபட்ட தன்மை வராதியா? இது நாம சொல்றோம். சாதாக்கிய தத்துவம், சாதாக்கிய தத்துவம் என்னது? அருவுரு திருமேனி இருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி சொல்றோம்? அதான் கேட்கறேன். அதான் ஆமா, ஏன் கேட்கறேன்னு கேட்கிறேன். நாம அவன்கிட்ட போய் என்ன சொல்றான்? அருவுருவம்லாம் கிடையாது. அருவம் சொன்னா உருவம் வராது, உருவம் சொன்னா அருவம் வராது. ரெண்டு மாறுபட்ட தன்மை ஒண்ணுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்து கும்பிடுவா போடுறோம் சதாசிவ திருமணி பார்த்து. அப்போ ஒரு பொருளுக்கு இரண்டு மாறுபட்ட தன்மை இல்லைன்னு சொல்றீங்களே, அருவுருவ திருமேனியை நீங்க சதாசிவ மூர்த்தியா வச்சு கும்பிடுறீங்களே எப்படின்னு நான் உங்களை கேட்கிறேன். அவன் கேட்கல. இப்ப இந்த கேள்வி கேட்டோன்னே இதை இடிக்குதா இல்லையா? சொல்லுங்க. கேள்வி கேட்டு தூக்கத்தை எடுத்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். சொல்லலாமா இல்லையா? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பதில்? இறைவனை கூட்டா லாஜிக் தான். புரியுங்களா? லாஜிக்கா ஒரு பொருளுக்கு ரெண்டு மாறுபட்ட தன்மை இருக்காதுன்னு சொன்னா அது யாருக்கு சொன்னாலும் அதுதான், கடவுளுக்கு சொன்னாலும் அதுதான், உயிருக்கு சொன்னாலும் அதுதான். புரியுதுங்களா? அப்ப நாம சொல்றது நம்மளே மறுக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு சமாதானம் இருக்குமா இல்லையா? என்னது அது? நாம அருவுருவம் சொல்றது அருவமும் உருவமும் கிடையாது, அது ஒரு உருவம் தான். புரியுதுங்களா? சதாசிவ திருமேனிங்கிறது ஒரு உருவம் தான். என் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? கண்ணுக்கு தெரிகிறதுனால உருவம். ஆனா அதுக்கு என்ன இல்லை? கண்ணு, காது, மூக்கு அதெல்லாம் இல்லை, அவயவ பகுப்பு இல்லை. அதனால அது அருவம். புரியுதுங்களா? ஆனா உண்மையில அது என்னது? உருவம் தான். ஆனா உருவம் சொன்னா அதுக்கு கை கால இதெல்லாம் தெரியணுமா இல்லையா? அதெல்லாம் தெரியாததுனால அது ஒரு அருவம். அப்போ அருவமும் உருவமும் கலந்த ஒரு திருமேனின்னு நாம் சொல்லிக்கிறோம். ஆனா உண்மையில அது அருவம்னா கண்ணுக்கு தெரியாம இருக்கணும், உருவம்னா கண்ணுக்கு தெரியணும். இப்ப சதாசிவ திருமேனி அது உருவம் தான். அப்ப உருவம்னா அதுக்கு எங்கேயா தலையை காணாம் காலை காணான்னு கேட்காத. அதுக்கு என்ன இல்லை? அவயவ கோப்புகள் இல்லை. ஏன்னா அவயவ கோப்பு இல்லாததுனால அது அருவம், கண்ணுக்கு புலனாகிறதுனால உருவம், அதனால அது உருவம் அப்படி சொல்லிக்கிறோம். உண்மையில் அது என்ன? அது கண்ணுக்கு தெரியாத அருவம் அல்ல. அது அருவம் என்று சொல்வது கண்ணுக்கு தெரியாத அருவம் அல்ல, அவயவங்கள் இல்லாத அருவம் என்று சொல்லுகிறோம். புரியுதுங்களா? அது வேற, இது வேற. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத அருவம்னு சதாசிவ திருமேனி சொல்றதே இல்லை. அருவம் என்பது வடிவங்கள். சின்ன வடிவம். இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா? சோதி இருக்கா இல்லையா? சோதி என்ன வடிவம்? அது அருவுருவம் தான். சோதி என்பது அருவுருவம் தான். ஏன்? கண்ணுக்கு தெரியுது. ஆனா அதுல என்ன கிடையாது, அதற்கு ஒரு வடிவம். என்ன வடிவம்? ஒரு அப்படியே பார்த்து இந்த ஷேப்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால அது ஒரு வகையில வடிவம், ஒரு வகையில வடிவம் இல்லாதது. எனவே அது அருவுருவம் என்று சொல்றோம். சோதியும் சதாசிவ திருமேனியும் அருவுருவம் என்று சொல்வது ஒரே லாஜிக் தான். ஆனா இங்க சொல்றது அருவுருவம் என்பது அருவம், கண்ணுக்கு புலனாகாத அருவம், கண்ணுக்கு புலனாகிற உருவம் ரெண்டும் கூடியது அப்படின்னு சொல்றா. இது பொருந்தாது. அருவம் பேர் ஒண்ணு வச்சுக்கிட்டதுனால ஒன்னையே சொல்றதா கருத்து இல்லை. நாம அருவுருவம்னு சொல்றது வேற,
இவர்கள் அருவுருவம் என்று சொல்வது வேறு. கண்ணுக்கு புலனாகாத அருவத்தையும் கண்ணுக்கு புலனாகிய உருவத்தையும் உடையது உயிர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாம சதாசிவத்தை அப்படியெல்லாம் சொல்றது இல்லை. கண்ணுக்கு புலனாகாதுன்னு எங்கேயா சொல்றோமா? சதாசிவ திருமணி அப்படியா சொல்றோமா? ஏன்னா அப்படியெல்லாம் சொல்றது இல்லை. அதனால சொல்லுதான் ஒன்னே ஒழிய இந்த அருவுருவம் என்பதன் பொருள் வேற, இவர்கள் சொல்லக்கூடிய அருவுருவம் என்பதன் பொருள் வேறு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, அதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்ட வண்டியும் போல் விறகும் நெருப்பும் போல, விறகும் நெருப்பும் போல மருவும் என்று காட்டமும் வண்டியும் போல அருவுருவ பொருள் எண்ணின். அருவுருவ பொருள் விறகு இருக்கிறது, விறகுக்குள்ள தீ எப்படி இருக்கிறது? மறைந்து இருக்கிறது. விறகு உருவம், விறகுக்குள்ள இருக்கிற நெருப்பு அருவம். சரியா? அது போல விறகும் விறகுல இருக்கக்கூடிய நெருப்பும் போல உயிர் எப்படிப்பட்டது? அருவுருவம். இப்ப அருவுருவம் இருக்கா இல்லையா? விறகு தெரியுது, விறகுக்குள்ள இருக்கிற நெருப்பு தெரியல. அப்ப ஒரே இடத்துல உருவமும் அருவம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப தர்க்கம் எவ்வளவு ரொம்ப லாஜிக்கா நம்மள வாழ்கிறானா இல்லையா? இதெல்லாம் நம்ம வருகு தெரியணும். காட்ட வண்டியும் போல நெல் உருவமும் காண வேண்டும், உண்மையும் ஒளிந்து போமே. சரியா? நீ சொல்றது கருத்து தான். உருவம் தெரியும், அருவம் தெரியாது. விறகு தெரியும், விறகுக்குள்ள இருக்கிற நெருப்பு தெரியாது. உயிருக்கு உருவமும் அருவும் உண்டுனா இந்த உருவம் கண்ணுக்கு தெரியணுமா இல்லையா? உயிருக்கு உருவம் உண்டா இல்லையா? உண்டுன்னு சொல்றேன். ஏன்னா உருவமும் அருவமும் சேர்ந்ததுன்னு சொல்றேன். ஏன்னா விறகு நெருப்பு ஊமை சொல்றேன். விறகு கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப உயிருக்கு உருவம் ஒண்ணு இருக்கும்ல, அதை காட்டு. சரியா? உருவம் என்னது? காட்ட வண்டியும் போல் என்று உருவமும் காண வேண்டும், அருவத்தை காட்ட வேண்டாம்ப்பா. உயிருக்கு ரெண்டு தன்மை இருக்கு, உருவம் உண்டு அருவம் உண்டு. அருவத்தை காட்ட வேண்டாம், இந்த உருவத்தை கொஞ்சம் காட்ட. உருவமும் காண வேண்டும், காணலனா உண்மையும் ஒழிந்து போவேன். உன் கொள்கை மறுக்கப்படும், உண்மையும் ஒழிந்து போகும். இப்போ இந்த விரைவில் தீயனன் பாலில் பள்ளை போல் மறைய நின்றுடான் மாமடி சோதியா என்று சொல்றோமா இல்லையா? அது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்போ இங்க விறகும் நெருப்பும் ரெண்டு பொருள். ஆக்சுவலி விறகு என்பது ஒரு தனிப்பொருள், நெருப்பு என்பது ஒரு தனிப்பொருள். இப்ப நாம இவன் என்ன சொல்றான்? விறகு நெருப்பு போல ஆன்மான்னு சொல்றான். அப்ப இங்க ரெண்டு பொருள் இருக்கு, விறகு வேற நெருப்பு வேற. ரெண்டு பொருளை கொண்டு வந்துட்டு ஆன்மான்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அதுவே தப்பு. நீ சொன்ன ஓமையே முதல்ல தப்பு. ஏன்? விறகு என்பது தனிப்பொருள், நெருப்பு என்பது தனிப்பொருள். விறகு இருக்கிற போது நெருப்பு தெரியாது, நெருப்பு தோன்றுகிற போது விறகு கெட்டொழியும். விறகு தோன்றிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அந்த நெருப்பு தோன்றிடுச்சுன்னா விறகு அழிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சு இல்லையாம போயிடும் இல்லைங்களா? அப்போ ரெண்டு வேறு வேறு பொருள். இதை கொண்டு வந்து எப்படி ஓமை சொல்றது? நீங்க ஓமையே தப்பு. இப்போ நீ விறகும் நெருப்பும் போல ஆன்மான்னு சொன்னா, ஆன்மாவுக்கு இப்ப ரெண்டு பொருள் காட்டணும். ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. விறகு இருந்தா நெருப்பு இருக்காது, நெருப்பு வந்தா விறகு கெடும் இல்லையா? அப்ப இந்த ஓமை என்னது? தப்பு. ஓமையே நீ தப்பா சொல்லி இருக்கிற, அது எங்க பாட்டுல இல்ல. சரிங்களா? ஆனா அதாங்க கருத்து. விறகும் இதுவும் எப்படிப்பட்டதுங்க? வேறு வேறு என்பதை இங்க சொல்கிறார். சரி, பொழிப்புரை பாருங்க. இனி கவுடர் அருவுருவப் பொருள் உயிர் என்பர். அருவுருவப் பொருள் உயிர் என்பர். ஒன்று பிரிதொன்று ஆகாமையானும், ஒன்று பிரிதொன்று ஆகாமையான். எது? அருவம் உருவமா மாறாது, உருவம் அருவமா மாறாது. மறுதலைப்பட்ட இரண்டு தன்மை ஒரு பொருட்கு இன்மையானும், காட்டமும் மண்ணியும் தம்முள் வேறாதலில் ஈண்டு எடுத்துக்காட்டு ஆதல் செல்லாமையானும் அது பொருந்தாது. அது அப்ப என்ன செய்யறான்? மீண்டும் அதை வலியுறுத்துவதற்கு அந்த
இந்த விறகு நெருப்புன்னு நான் சொல்லிட்டேன், அது இல்லை, அது இல்லை. இன்னொரு ஓமை சொல்லுகிறேன், இன்னொரு ஓமை நான் சொல்லுகிறேன். சந்திரன் வடிவு போல தான் அருவுருவம் என்னின் வந்து நம் கண்ணில் தோன்றும் வடிவே உளதான். உயிர்க்கு இந்த ஊன் உருவம்தானாய் எழுவது உயிரெண்ணின் பந்தமாய் அசித்தாய் ஆன்மா பௌதீகமாய் ஆகுமன்றே. உயிர்க்குத்தான் அருவுருவம் என்னில். மீண்டும் என்ன சொல்றேன்? இல்ல இல்ல, உயிர் அருவுருவம் தான். உயிர் அருவுருவம் எது போல என்று சொன்னார், வந்து நம் கண்ணில் தோன்றும் வடிவே உளதான். மீண்டும் இல்ல இல்ல, ஆன்மா அருவுருவ பொருள் தான் சொன்னா. என்ன சொல்லணும்? அப்ப என் கண்ணுக்கு காட்டியா வந்து நம் கண்ணில் தோன்றும் வடிவு உளதான். நீ மீண்டும் அதையே சொன்னீங்கன்னா கண்ணில் காட்டு. இல்ல இல்ல, சந்திரன் வடிவு போல, சந்திரன் வடிவு போல. சந்திரன் என்ன செய்யும்? அமாவாசை அன்னைக்கு கண்ணுக்கு தெரியாது, பௌர்ணமி அன்னைக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ அருவமா இருக்கிற சந்திரன் மெல்ல 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 வளர்ந்து உருவமா மாறும். முதல் சொன்னது விறகு நெருப்புன்னு சொன்னான். இப்ப என்ன சொல்றான்? அருவமாகிய சந்திரன் உருவமாதல் போல உயிருக்கு அருவமும் உண்டு, உருவமும் உண்டு. சந்திரன் வடிவு போல, சந்திரன் வடிவு போல தலைவுவாவில் அருவமாய் நின்ற, தலைவான் அல்ல அமாவாசை, அருவமாய் நின்ற பின் முறைமுறையான் வளர்ந்து பூரணையிலே பௌர்ணமியிலே தூள உருவாய் விளங்குதல் மதியின் கண் காண்டோம். அதுபோல உயிரும் இந்த ஊன் உருவம்தானாய் எழுவதே என்னில். உயிரும் இது சந்திரன் போல உயிரும் அருவமாய் நின்று கருவுட் பதிந்து முறைமுறையான் வளர்ந்து இவ்வுடம்பு உருவாய் தோன்றுமாற்றான் அருவுருவம் என அமையும் என்னில். இப்போ இவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, போன இதுல மருத்துவமனை கருவினில் நுழையுமாறு காட்டிட வேண்டும் கேட்டமா இல்லையா? கருவுல நுழையும் போது அருவமா இருக்கும், கருவுல நுழையும் போத அருவமா இருக்கு. எது போல? சந்திரன் அமாவாசையில் இருக்கிறப்ப அப்புறம் மெல்ல மெல்ல வளர்ந்து இங்க தாயின் கருப்பையில வளர்ந்து மண்ணுக்கு வந்து இது அப்படியே வளர்ந்து வரும், வளர்ந்து வரும். ஸோ அது இது பௌர்ணமி அன்னைக்கு இருக்கிற மாதிரி இவன் வளர்ந்துருவான். திருப்பி என்ன செய்யும்? தேய்தா இல்லையா? அது மாதிரி ஒரு 25 வயசு 30 வயசு மேல என்ன செய்வான்? அப்படியே தேய்ச்சி போய் இல்லாம போயிருவான். இது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அப்படிதானே இருக்கு. எடுத்துக்காட்டு அவன் கரெக்டா சொல்ற மாதிரி இருக்கா இல்லையா? எனவே அது என்ன செய்யும்? சந்திரன் வடிவு போல உயிருந்தான் இந்த உருவம் தானாய் எழுவதே என்னில் ஆன்மா அசித்தாய் பௌதீகமாய் பந்தமாகும் அன்றே. சித்தாய் நித்தமாய் பந்தத்திற்பட்டு நீங்குவதாகிய உயிர். உயிருக்கு இலக்கணம் என்னது? சித்தாய் இருக்கும், நித்தமாய் இருக்கும், பந்தத்தில் பட்டு நீங்குவதாயிருக்கும். இந்த இலக்கணம் ஆன்மாவுக்கு உண்டு. ஆனா நீ சொல்றது எப்படி இருக்கு பாருங்க. உயிர் அசித்தாய், ஏன் உருவம்னு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? கண்ணுக்கு தெரியாம வந்துச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சு? வளர்ந்து கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்சாவே என்னது? அது அசித்து பொருள், பௌதீக பொருள். பௌதீக பொருள் என்னது? உலகத்துல நாம் பார்க்கிற பொருள் பௌதிக பூதகாரியம். பூதத்துல ஆனதெல்லாம் என்னது? பௌதீக பொருள். பௌதீக பொருள்லாம் தோன்றுகின்றார். எதெல்லாம் கண்ணுக்கு புலன் ஆகிறதோ, எதற்கெல்லாம் வடிவம் உண்டோ, எதெல்லாம் சுட்டறியப்படுகிறதோ அதெல்லாம் மாயாகாரியம். அது தோன்றி நின்று ஓடுது. எனவே ஆன்மா எப்படிப்படாது? சித்தாய் நித்தமாய் பந்தப்பட்டு நீங்குவதாகி உயிர் அசித்தாய் போதகாரியமாய் பந்தமாவதாகி உடம்பு உருவமாறு யாண்டையது. அது பொருந்தாது, அது பொருந்தாதுன்னு சொல்ற. ஒளிப்புரை. தலைவுவாவில் அருவாய் நின்றே பின் முறைமுறையாய் வளர்ந்து பூரணையில் தோள உருவாய் விளங்குதல் மதியின்கண் கண்டாமன்றோ. மதியின்கண் கண்டாமன்றோ என்னது? பௌர்ணமி அன்னைக்கு கண்ணுக்கு தெரியும், அமாவாசைக்கு கண்ணுக்கு தெரியாது. அருவமா இருந்து உருவமா வர்றது சந்திரன்ல பாக்கிறோமா இல்லையா? அது போல ஆன்மா அருவமா இருந்து உருவமாய வரும் என்று சொன்னால் அது போல, எது போல? சந்திரன் போல உயிரும் அருவாய் நின்றே கருவிற் பதிந்து முறைமுறையாய் வளர்ந்து
இவ்வுடம்புருவாய் போன்று மாற்றான் அருவுருவம் என அமையுமாம் எண்ணில் சித்தாய் நித்தமாய் பந்தப்பட்டு நீங்குவதாகிய அசித்தாய் போதகாரியமாய் பந்தமாவதாகிய உடம்புருமாறு யாண்டையது. எனவே அது பொருந்தாது. போதகாரியம்னாவே தோன்றி நின்று ஒடுங்கும்னு சொல்றார். அடுத்தது யோக மதத்தினர் பாதஞ்சலர். இப்ப எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க இது வரைக்கும்? 4 பேர். 4. பரிணாமவாதி, சாங்கியர், அடுத்தது கௌளர். 4 பேர் வந்தாச்சு. பரமான்மா சிவான்மா ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொன்னவர் யாரு? பரமான்மாவும் சிவான்மாவும் ஒண்ணு சொன்னவங்க பரிணாமவாதி. ஆன்மா வியாபகமாய் கேவல மாத்திர அறிவு மாத்திரையாக இருக்குன்னு சொன்னவங்க சாங்கியர். ஆன்மா உருவப்பொருள் சொன்னவங்க பௌராணிகர். ஆன்மா அருவுருவப்பொருள் சொன்னவங்க கௌளர். இப்போ ஆன்மா ஆகாயம் போல அருவப்பொருள். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன ஆகுது? அந்த நுட்பம் ஆகிட்டு போகுது. உருவம் அருவுருவம். இப்ப என்னாச்சு? அருவம். பாதஞ்சல யோக மதத்தில் என்ன செய்யறாங்க? ஆன்மா அருவப்பொருள். ஆன்மா அருவப்பொருள். அருவப்பொருள் கண்ணுக்கு புலனாகாது அப்படின்னு சொல்றாங்க. நாமளும் அப்படித்தானே சொல்றோம். ஆன்மா கண்ணுக்கு புலனாகுன்னு சொல்றோமா? ஆகுன்னு சொல்றோமா? ஆகாதுன்னு சொல்றோமா? ஆகாதுன்னு சொல்றோமா இல்லையா? அப்போ கரெக்டா தானே இருக்கு. அருவமும் உருவமே. அருவமும் உருவமே. இது கண்ணுக்கு புலனாகிற வடிவம், அது கண்ணுக்கு புலனாகாத வடிவம். எது? அருவம் என்பதும் கண்ணுக்கு புலனாகாத வடிவம் தான். அதனாலதான் பெருமான் என்ன செய்யறோம்? அருவம் கடந்த பெருமான்னு சொல்றோம். புரியுதுங்களா? அருவம்னு சொன்னாலும் அது ஒரு வடிவம். இது கண்ணுக்கு புலனாகும், அது கண்ணுக்கு புலனாகாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அதையும் மறுக்கிறோம். சரியா? ஆகாயம் போல அருவப்பொருள் ஆன்மா என்பது பாதஞ்சலராகிய யோக மதத்தினர். பாடல் பாருங்க 203. அரு அதிகாரி ஆன்மா. அரு அதிகாரி ஆன்மா ஆகாயம் போல எண்ணின். ஆகாயம் போல எண்ணின். உருவினை கட்டி ஆட்டி ஓட்டி மீட்டு உழவ பண்ணி மருவி நிற்பித்து இருத்தி கிடத்தி மண் புரட்டி மற்றும் பெருவிகாரங்கள் எல்லாம் தருவது என் பேசிடாயே. பலவுரை பாருங்க. ஆகாயம் போல அரு அதிகாரி ஆன்மா. ஆகாயம் போல அரு அதிகாரி ஆன்மா. அதிகாரினா யாரு? அதிகாரி. விகாரி அதிகாரி. விகாரினா யாரு? விகாரப்படுபவர் விகாரி. விகாரப்படாதவன் அதிகாரி. சரியா? ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? விகாரம் கிடையாது. பாதஞ்சலர் சொல்றாங்க என்னென்ன? ஆன்மாவுக்கு விகாரம் கிடையாது. எது போல? ஆகாயம் போல. ஆகாயம் போல ஆன்மா அருவம். ஆகாயம் போல ஆன்மா அதிகாரி. ஆன்மா அதிகாரி என்று சொல்லுவாங்க. சரி, டீ வந்துச்சு, சாப்பிடுங்க. ஒரு பாஸ் போட்டு